أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. Alhamdulillah and welcome to the 61st session on reading about the life of our beloved Prophet sallallahu alaihi wasallam. எப்பவும் போல ஒரு நினைவு ஊட்டுதல் எனக்கு அப்புறம் உங்களுக்கு நம்ம கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட புனித பேரை கேட்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பீஸ் பி அப்பான் ஹிம் வெளியே சத்தமாகவோ மனசுக்குள்ளே கூறுறது வழக்கமாக இருக்குது. இன்ஷா அல்லா அது சொல்லி வருவோம். அப்புறம் செஷன் போயிட்டு இருக்கும்போது உங்கள் யாருக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட டைமில் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்டிங்கன்னா பரக்கத்தாக இருக்கும். செஷனை டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி இருக்கும். அண்ட் யூடியூப்பில் கேட்குற மக்கள் இன்ஷா அல்லா காமெண்ட்டாக போட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். இப்போ நம்ம போன செஷனோட ரீகேப்பை பார்ப்போம் இன்ஷா அல்லா. ஸோ நம்ம போன செஷனில் சாப்டர் 62 ஆஃப்டர் த சீஜ் அதை ஃபுல்லாக பார்த்தோம். அண்ட் சாப்டர் 63 த ஹிப்போக்ரிட்ஸ் த முனாஃபிக்குங்களோட சாப்டரோட ஒரு பகுதி பார்த்தோம். அந்த சாப்டர் தான் இன்றைக்கி நம்ம செஷன்லையும் கண்டினியூ பண்ணுவோம். இந்த ஆஃப்டர் த சீஜில் என்ன நினச்சுன்னா ஒரு 3 மெயின் இன்சிடென்ட்ஸ் தான். அந்த பனி குறைதோட போர் முடிஞ்சதுக்கப்புறம் அண்டு ஹந்தக் போர் முடிஞ்சதுக்கப்புறம் 3 மெயின் இன்சிடென்ட்ஸ் நடக்குது. அதுக்கப்புறம் அப்படியே வரிசையாக ஆப்வியஸ்லி மற்ற ஸ்டோரி கண்டினியூ ஆகும். ஆஃப்டர் தி சீஜ் சாப்டரில் வந்து முதல்ல சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அவங்க ஒஃபாத்தார விஷயத்தை பார்த்தோம். ஒஃபாத்தாராங்க. அதுக்கப்புறம் சஹாபாக்கள் அவங்கள தூக்கிட்டு போகும்போது அவ்வளோ லைட் வெயிட்டாக இருந்துச்சு. மலக்குமாரில் வந்து எடுத்துகிட்டு போனாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஸோ அந்த விஷயங்கள் அவங்கள அடக்கம் பண்ணுறது, அவங்க அந்த கபரை நெரிக்கிறது, அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம். ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தோம்னா அபு லுபாபா ரலியல்லாஹு வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு மன்னிக்கிறது. அவன் வந்து வஹி இறக்கி மன்னிக்கிறது பற்றியும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மன்னிப்பு தேடுற மக்களுக்கு வந்து அவங்க பரிகாரமாக வந்து என்ன பண்ணணும், அவங்க சொத்துலேருந்து ஒரு பங்கு, அதாவது பேசிக்காக சதக்கா கொடுக்குறது, அதோட முக்கியத்துவத்தை பார்த்து கடைசியில் அபு லுபாபா ரலியல்லாஹு அல்லாஹ் சுப்ஹானஹு கடைசியில் மன்னிச்சிடறான். அந்த விஷயத்தை பார்த்தோம். அடுத்து வந்து இன்னொன்று என்னென்னா ஒரு ரெய்டு வருது. ஒரு ரெய்டு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸெய்த் அனுப்புகிறாங்க. அவங்க வந்து ஈஸியாக ஜெயிச்சிடுறாங்க. அப்புறம் ஆனால் அந்த ரெய்டில் வந்து என்ன வந்து அபுல் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அப்போ இன்னும் முஸ்லீம் ஆகலை. அவங்க வந்து மதீனாவுக்கு வராங்க. மதீனா வந்து அவங்க மனைவி ஜெய்னப் நாயகியை பார்க்குறாங்க ரலியல்லாஹு அன்ஹா. அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஜெய்னப் நாயகி வந்து அவங்களுக்கு அவங்க ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. கடைசியில் வந்து சஹாபாக்கள்லாம் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவங்களோட போர் கொள்ளையை வந்து அவங்கள்ட்டேருந்து அந்த ஜெயிச்ச அந்த போர் கொள்ளையை வந்து மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க அபுல்லாஸ்டே. அப்புறம் அபுல்லாஸ் ரலியல்லாஹு வந்து அவங்க ஆல்ரெடி இஸ்லாமுக்கு தழுவுற நிலைமையில இருந்தாங்க. திருப்பியும் குறைஷ்ட போய் அவங்க எடுத்துகிட்டு வந்த எல்லா பொருள்களையும் ஒப்படைச்சிட்டு அதோடு அவங்க வந்து ரிட்டர்ன் வந்து இஸ்லாம் தழுவி கடைசியில் அவங்களும் ஜெய்னப் நாயகியும் ஒன்றா சேர்ந்துடுறாங்க. ஸோ இந்த ஒரு 3 கீ இன்சிடென்ட்ஸ் தான் பார்த்தோம். அடுத்து வந்து சாப்டர் 63 த ஹிப்போக்ரிட்ஸ் நயவஞ்சகர்கள். இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இதில் வந்து என்னென்னா இந்த பனில் முஸ்தலிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளான். இவங்க வந்து இந்த குசா ட்ரைப்ஸ்லேருந்து ஒன் ஆஃப் த கிளானு. இவங்களை வந்து குறைஷ் வந்து போய் இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து மதீனாவை போய் அட்டாக் பண்ணுங்கள், ஏன்னா நாங்கள் வந்து அவங்க ரெடி ஆகிடுறாங்க, நீங்கள் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ட்ரைப் தானே, நீங்கள் வந்து போய் அட்டாக் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பனில் முஸ்தலிக் அவங்க பக்கத்தில் இருக்கிற இந்த ஹிஜாஸ் ஏரியாவில் மற்ற ட்ரைப்ஸ்லாம் ரீச் பண்ணி வாங்க நம்ம ஒன்றா போய் மதீனாவை அட்டாக் பண்ணுவோன்னு சொல்லி அவங்க ஒரு கூட்டணி சேர்க்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆகுது, அந்த கூட்டணி வந்து அதில் முக்கால்வாசி பேர் ஆல்ரெடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலே பாசமாகவும் இருக்காங்க, அவங்க ஆல்ரெடி அலைஸாகவும் இருந்திருக்காங்க. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த செய்தி வந்துடுது, இந்த மாதிரி குறைஷ் இந்த மாதிரி தூண்டி விட்டு இந்த பனில் முஸ்தலிக் ரெடி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இந்த பனில் முஸ்தலிக் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் சஹாபாக்கள் எல்லாருமே வந்து அவங்க போய் இவங்கள வந்து ஃபுல்லாக சரவுண்ட் பண்ணி கடைசியில் அவங்க அங்கேயே வந்து ஈஸியாக ஒரு சின்ன ஒரு ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லாமல் ஆல்மோஸ்ட் வந்து அவங்க கடைசியில் சரண்டர் பண்ணி தான் அவன் வேறு வழியே இல்லை அவங்களுக்கு அந்த நேரத்தில். ஸோ அந்த ஒரு இது முடிஞ்சதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 நாள் அங்கே தங்கிட்டு போகிறாங்க. அந்த தங்குற நேரத்தில் என்ன ஆகுதுன்னா சஹாபாக்களுக்குள்ளே 2 பேர் இவங்க வந்து அதாவது அன்சாரும் இல்லை முஹாஜிரும் இல்லை, மற்ற ஒரு 2 சஹாபாக்கள் பனி ஹிஃபார்னு ஒரு ட்ரைப் அதுலேயும் அப்புறம் பனி இன்னும் ஹஸ்ரஜ் ட்ரைபில் இன்னொரு ஒரு ஆலை, இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு சண்டை வந்தோடனே அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கெல்லாம் வந்து அந்த சண்டையை தணிச்சிடறாங்க. ஏதோ ஒரு இது ஏன் கிணறு ஓன் கிணறுன்ட்டு. ஆனால் இந்த சண்டையால் என்ன ஆகுது, இந்த முனாஃபிகூன்கள் நயவஞ்சகர்கள் இருந்தாங்கல்ல அவங்களுக்கு வந்து என்னென்னா இது ஒரு பெரிய தப்பு, என்ன தைரியம் தான் இந்த மாதிரி இவங்கெல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு பேச்சு வந்து இந்த இப்னு உபை பேசுகிறாரு. இந்த செய்தி வந்து அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த மாதிரி இப்னு உபை வந்து அவரோட கூட்டத்தினர் நடுவில் வந்து இந்த மாதிரி மத்தியில் ரொம்ப மோசமாக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த ஸெய்த் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வந்து ஒரு சஹாபி அவங்க வந்து ஒரு இளைஞர் அவர் வந்து சொல்கிறாரு. அதோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கூப்பிட்டு ஸெய்த் இப்னு உபையே வந்து அப்புறம் வந்து அவர் சத்தியம் பண்ணுறாரு, இது மாதிரி வந்து இல்லை நான் சொல்லலை, நான் அது பண்ணவே இல்லை, இது
பண்ணவேலன்ட்டு. ஸோ இந்த மாதிரி பேக் டு பேக் கொஞ்சம் குழப்பம் வந்தோடனே ரசூல் சல்லல்லாஹு என்ன பண்ணுறாங்க, சரி மக்களோட மைண்டை உடனே மாற்றணும், ஏன்னா இது வந்து இந்த விஷயத்தை பேச்சை வளர விடக்கூடாது, இது அங்கேயே வேரோட அறுத்து போட்டுறணும்னு சொல்லிட்டு அது ரசூல் சல்லல்லாஹு இது சரி இப்போ நம்ம உடனே கிளம்புவோம். பார்த்தா ஆக்சுவலி என்ன இருக்குதுன்னா, அது அப்போ தான் லொஹர்லாம் வக்து முடிஞ்சு கொஞ்சம் இன்னும் சூடு இருக்குது. யூஸ்வலாக வந்து இந்த அரபு மக்கள்லாம் பாலைவனத்தில் பயணம் செய்யும் போது கொஞ்சம் அசர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நல்லா வெயிலெலாம் தணிஞ்சு கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்குங்களா, அப்போ தான் யூஸ்வலாக பயணம் பண்ணி நைட்டு தான் பயணம் பண்ணுவாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல இதை விட முக்கியம் இந்த பிரச்சனைகளை வளர விடக்கூடாது, உடனே வேற அறுத்து போட்டுறோன்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம எல்லோரும் கிளம்புறோன்னு சொல்லி ஒரு கட்டளை இடுறாங்க. கரெக்டாக அந்த பயணம் கிளம்புறதுல நம்ம வந்து போன இதை முடித்தோம். ஸோ இன்ஷால்லா அப்படி இங்கேருந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் இன்றைக்கி. Chapter 63 The Hypocrites Continued. Never before had he been known to move off at that hour. It was not long after midday, and with brief halts at the time of prayer, they were kept on the march throughout the heat of the afternoon, and then all through the night, and from dawn until the heat of the next day became oppressive. When they finally told to pitch camp, the men were too tired to do anything but sleep. During the march, the Prophet confided to Sa'd ibn Ubadah, who for the Muslims had been gradually replacing Ibn Ubay as the chief man of Khazraj, that he believed young Zayd to have spoken the truth. "O Messenger of God," said Sa'd, "thou, if thou wilt, shalt drive out him, for he is the lower and the weaker, and thou art the higher and the mightier." He asked him nonetheless to deal gently with Ibn Ubay, nor was the Prophet intending to mention this incident again. But soon after his talk with Sa'd, the matter was taken out of his hands, for the revelation descended upon him, and that chapter was revealed which is named the Surah of the Hypocrites, one of whom it quotes, though not by name, as having said the very words spoken by Zayd. The Prophet did not, however, give out this chapter until they had returned to Medina. But he rode up to Zayd, and leaning towards him, took hold of his ear. "Boy," he said, "thine ear heard truly, and God has confirmed thy speech." Meantime, Abdullah, the son of Ibn Ubay, was deeply distressed, for he knew that his father had spoken those words. He had also been told that Umar had wanted the Prophet to put his father to death, and he was afraid that the sentence might be passed and the order given at any moment. So he went to the Prophet and said, "O Messenger of God, I am told that thou art minded to slay Abdullah ibn Ubay. If thou must needs do it, then give me the order, and I will bring thee his head. Khazraj know full well that there is no man amongst them of more filial piety unto his father than myself, and I fear that if thou should give the order unto another, my soul would not suffer me to look upon the slayer of my father walking amongst men, but I would slay him, and having thus slain a believer on behalf of a disbeliever, I would enter the fire of hell." But the Prophet said, "Nay, but let us deal gently with him, and make the best of his companionship as long as he be with us." ஸோ இப்போ என்னாச்சு, நம்ம போன செஷனில் பார்த்த மாதிரி இப்போ அந்த பிரச்சனை கிளம்பி எல்லாம் இப்போ அந்த ஜெயித் அலித்தரம் வந்து பேசினாங்க, சொன்னாங்க, எல்லாம் நடந்துட்டு அதோட இப்போ வந்து இந்த கூட்டத்தை கிளச்சி இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேகமாக கிளப்ப சொல்லிட்டாங்கல்ல. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ ஆக்சுவலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது லொஹர் வக்து முடிஞ்சு, ஸோ அந்த மிட் டே அந்த உச்சி சூடு இருக்கும்ல, அந்த வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சே யூஸ்வலாக வந்து பயணம் வந்து இந்த டெசர்ட்டில் பாலைவனத்தில் பண்ணும்போது கொஞ்சம் அசருக்கு அப்புறம் அந்த வெயிலெலாம் குறைஞ்சி எல்லாம் அந்த கொஞ்சம் நல்ல வெதராக இருக்கும்ல, அந்த டைமில் தான் யூஸ்வலாக கிளம்புவாங்களாம். ஆனால் என்னாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பிரச்சனையை உடனே தணிக்கிறதுக்காக அந்த லொஹர் வக்துக்கு அப்புறமே அந்த நேரத்தை உடனே கிளம்பி ஃபுல் ஸ்பீடு, நோ ரெஸ்ட்டு, நோ பிரேக்கு, எதுவுமே இல்லாமல் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இட்டுறாங்க. அங்கே தொழுற வக்து வரும்போது மட்டும்தான். ஸோ என்ன ஆகுது, அந்த நாள் எந்த அன்னைக்கு பிரச்சனை நடந்துச்சோ அந்த நாளோட லோஹர் வக்திலேருந்து அதுக்கப்புறம்னு வச்சுப்போமே, ஒரு மணி 2 மணி வச்சுக்கிறீங்களேன், அந்த டைமில் கிளம்பி அசருக்கு நிற்கிறாங்க, மஹரிப்புக்கு நிற்கிறாங்க, நைட்டுக்கு நிற்கிறாங்க, அடுத்த நாள் ஃபஜருக்கும் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபஜருக்கு அப்புறம் அந்த சூடு நல்லா கிளம்பி வரும்ல, ஸோ ப்ராபப்ளி கொஞ்சம் அந்த லோஹர் வக்து கொஞ்சம் முன்னாடி அது வரைக்கும் ஆல்மோஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு ஒரு 21 ஹவர்ஸ்க்கு கண்டினியூஸாக வந்து மார்ச் பண்ணிடுறாங்க. ஸோ அதோட என்னாவது எங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கப்புறம் சரி இங்கே நம்ம நிப்பாட்டுவோன்னு ஒரு இடத்துல சொன்னாங்கல்ல, அந்த இடத்துல வந்தோடனே இந்த மக்களுக்கு பேசுகிறதுக்கு ஒன்றுமே பேசுறதுக்கு டயர்டு, எனர்ஜியே இல்லை, அதோட வந்து அப்படியே தூங்கிட்டாங்களாம். ஸோ சுப்ஹானல்லாஹ், இது ஏன் நம்ம ஆல்ரெடி போன செஷனையும் பார்த்த மாதிரி இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணது என்னென்னா,
ஒரு அந்த நேரத்தில் ஒரு பயங்கர டென்ஷன் கிளம்பிச்சு. கரெக்டாக ஷைத்தான் வந்து இது ஷைத்தான் தான் கொலைப்படி உண்டாக்குறான். அங்கங்கே வந்து ஃபஸ்ட்டு 2 சஹாபாக்களை சண்டை மூட்டி விட பார்த்தா அந்த இடத்துல தனிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்னு உபை இந்த மாதிரி பேசி இந்த மாதிரி ஒரு குழப்பம் அது வந்து அப்புறம் வாய் இப்படி ஸ்ப்ரெட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இது எதுவுமே அப்படி உடனே கட் ஆஃப் பண்ணி இதை ப்ராப்ளமாக மைண்டை வந்து கிளியர் பண்ணிடணுங்கிற ஒரு எண்ணத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்கல்ல, அது கரெக்டாக ஒர்க் ஆகி. ஸோ ஃபஸ்ட்டு அந்த ட்ராவல் பண்ணும்போது யாருக்கும் பேசுறதுக்கு எனர்ஜி இருக்காது, வந்து உட்கார்ந்தோடனே அவங்க தூங்குறது தவிர வழியே இல்லை. ஸோ அப்படியே ஒரு 24-25 ஹவர்ஸுக்கு அதை மைண்ட் விட்டு போயிருக்கும் நம்ம மக்கள் விட்டு. இதுதான் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணாங்க. ஆனால் இது என்ன இருக்குது, இப்போ இந்த பையனை போயிட்டுருக்காங்கல்ல, போயிட்டுருக்கும்போது நடுவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு பேசுகிறாங்களாம். சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு இப்போ என்னென்னா, இப்னு உபை தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, முஸ்லீம்ஸ் வரதுக்கு முன்னாடி ஹஸ்ரஜோட லீடர் இப்னு உபையா இருந்தாப்புல. அண்ட் அவர் வந்து மதீனாக்கே லீடராக ஆகிற மாதிரி ஒரு தருணத்தில் வந்துட்டு இருந்தார். ஆனால் இப்போது இஸ்லாம் வந்ததுக்கப்புறம் சாத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வந்து ஹவுஸோட லீடராக இருந்தாங்க. சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வந்து இப்போ ஹஸ்ரஜோட லீடராக அவங்க தான் அப்கமிங். இவங்க 2 பேரும் யங்ஸ்டர்ஸ் தான், கொஞ்சம் யங், ரொம்ப ஓல்டு இல்லை. சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு வந்து இப்போ அவங்க தான் லீடராக வந்துட்டு இருக்காங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணத்தில் இந்த கண்டினியூஸ் மார்ச் பண்ணாங்களா, அந்த பயணத்தில் வந்து ஒரு வாட்டி அவங்களுக்கு பேசும்போது சொன்னாங்களா, இந்த மாதிரி ஜெயித் வந்து என்கிட்ட சொன்னார்ல, அதை ஜெயித் சொல்கிறது தான் நான் முழுமையாக நம்புகிறேன், ஆனால் சரி இது என்னமோ ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அப்போ சாத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்களா, யா ரசூலுல்லாஹ், நீங்கள் இப்போ அவர் என்ன சொன்னார், இப்னு உபை என்ன சொன்னார், the mightier of them will drive out the lower. அதாவது சிறந்த மக்கள் வந்து இந்த கீழ்த்தர மக்கள் வந்து வெளியே துரத்திடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அப்போது சாதலத்தின சொல்கிறாங்க, யாரை சொல்லா, நீங்கள் தான் இந்த இடத்துல சிறந்தவங்க, நீங்கள் இவரை துரத்துவீங்க பாருங்கள் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்கிற சாதலத்தின ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களா. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, இல்லை இப்போ சரி ஓகே ஏதோ ஒன்று, ஆனால் இப்போ இந்த விஷயத்தை இதோட விட்டுருவோம், நம்ம வந்து இந்த விஷயத்தை ரொம்ப பெருசுப்படுத்த வேண்டாம், அவரை வந்து நீங்கள் நார்மலாக எப்படி நடத்துவீங்களோ அதே மாதிரி நடத்திட்டு வாங்க, ஒன்றும் வித்தியாசமாக நடத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை அப்படியே டோன் டவுன் பண்ணி தூக்கி வீசிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்காங்க. பட் என்ன ஆகுது, இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வேறு ஒரு பிளான் வச்சுருக்கிறான். எப்போ வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இது சாதனத்தின சொல்லி முடிச்சு சரி இந்த விஷயத்தை அப்படி தனிச்சு முடிச்சு க்ளோஸாக முடிச்சிடலான்னு சொல்கிறாங்களோ, அந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னா, சூரத்துல் முனாஃபிகூன் அந்த சூரா பேர் ஹிப்போக்ரிட்ஸ் தான். இந்த ஹிப்போக்ரிட்ஸை பற்றி, இந்த முனாஃபிகூன்கள் நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் ஒரு முழு சூறாவை அந்த பேர்லேயே இறக்குறான். முழுசாக இறக்கி அந்த இடத்துல என்ன ஸோ முழுசாக இந்த முனாஃபிக்குகளை பற்றி இறக்கணுன்னே. ஸோ பேசிக்காக இப்போ என்ன ஆகுதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை தனிச்சு அப்படியே வெளியே சொல்ல வேணாம், அப்படி முடிச்சுட்றோம். சரி இது என்னமோ பட்டும் படாமல் முடிச்சிடலான்னு யோசித்த நேரத்தில் இது வஹியாக இறங்கி, ஸோ சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹேட் அதர் பிளான்ஸ். ஆகிரத்து வரைக்கும், கடைசி காலம் வரைக்கும் இதை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சுருக்கிறான். உங்களுக்கு இதோட விஷயம் புரியுதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கேயே கட் ஆஃப் பண்ணுன்னு சொன்னாங்க. பட் குர்ஆனை வந்து நம்ம வந்து கடைசி காலம் வரைக்கும் இன்ஷால்லா ஓதிட்டு வருவோம்ல. ஸோ கடைசி காலம் வரைக்கும் இதை பற்றி பேசி இதை வந்து ஒரு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு விஸ்டம்காக இதை வந்து வஹியாவே இறக்கிட்டான். ஜஸ்ட் ஒரு சேயிங்காக எடுத்து ஹதீஸாக இருந்தாலும் அது கடைசி காலம் வரைக்கும் வந்திருக்கும். பட் இது ஒரு குர்ஆனோட ஆயத்தை இறக்கி கடைசி காலம் வரைக்கும் எல்லோரும் ஓதியே ஆகணும்னு ஒரு கட்டாயமாக, எல்லா முஸ்லீம் மூமினும் ஓதி ஆகணும் ஒரு கட்டாயமாக ஆக்கின ஒரு விஷயமாக இதை கொண்டு வந்துட்டான். சுப்ஹானல்லாஹ். ஆனால் என்னாச்சு, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வஹி வந்துருச்சா, ஆனால் இப்போ அவங்க வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணிட்டாங்க, சரி இந்த ஆயத்தை வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு, இப்போ இந்த ஸ்பீச் உடனே இறக்காமல் இன்னும் கொஞ்சம் லேட்டராக நம்ம வந்து இன்ஷால்லா மதீனா பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் இது மக்கள்கிட்ட சொல்லிக்கிறோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஆனால் அதுக்கு நடுவில் அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து இந்த செய்தியை வந்து ரசூல் சொன்னாங்கல்ல, அந்த சின்ன பையன் இளைஞர் அவர் வந்து சொன்னார்ல, அவங்கள்ட்ட போய் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன கேட்டிங்களோ அது உண்மை தான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான், நீங்கள் கேட்டது உண்மைன்னு சொல்லிட்டு அல்லாவே வந்து என்கிட்ட வந்து சொல்லிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளோ அப்செட் ஆயிருந்தாங்களோ, சுப்ஹானல்லாஹ், அவங்க சொன்ன வார்த்தையை வந்து ஸோ அவங்க வந்து சொன்னாங்களே இந்த மாதிரி இப்னு உபையை பற்றி, அதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே வந்து குர்ஆனில் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறான், இல்லை நீங்கள் சொன்னது உண்மை, நீங்கள் கேட்டது உண்மைன்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். ஆனால் இப்போ இதில் என்ன ஆகுதுன்னா வந்து அப்துல்லா இப்னு உபை, இது யார், இப்னு உபையோட மகன் அப்துல்லா இப்னு உபை. ஸோ இப்னு உபையோட பேரும் அப்துல்லா தான் இருந்துச்சு, அப்துல்லா இப்னு உபை தான். ஸோ அப்துல்லா இப்னு உபை அவங்க வந்து ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்து சஹாபி. ஸோ அவங்களுக்கு என்னாச்சுன்னா வந்து இப்போ இந்த செய்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. என்னாச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முனாஃபிகுன் ஆயத்தை வந்து இறக்கிட்டாங்களா, அதில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான்,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், இந்த மாதிரி வந்து இவங்க வந்து சத்தியம் பண்ணுவாங்க, இந்த சத்தியம்லாம் போய் அந்த அந்த ஆயத்தை எக்ஸாக்டாக இன்ஷா அல்லாஹ் இப்போ நான் முடிஞ்சுனா எடுத்து வரேன். ஸோ அந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்னு உபை சொன்னதை வந்து அவன் பேரை சொல்லாமல் ஹி கோட்டட் ஹிம். இந்த மாதிரி வந்து அவன் இது சொல்ல இந்த மாதிரி ஏதோ ஒன்று சரியா எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, அந்த இன்னொரு சில சொன்னாங்க, நான் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சு அதை எடுத்து வரேன். பட் என்னாச்சு, இப்போ இந்த வஹியை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்குனதுக்கப்புறம் நேச்சுரலி அவங்க சன்னு அப்துல்லா ரலியல்லாஹு அவங்களுக்கும் இந்த செய்தி போகும்ல. அப்போ என்னாச்சு, அவங்களுக்கு ரொம்ப ஒரு மனசில் பெரிய குழப்பம் ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து நிச்சயமாக என்ன தான் இருந்தாலும் அவங்க வாப்பா பண்ணதுன்னு இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சு. அவங்க வாப்பா சொன்னதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கன்ஃபார்ம் பண்ணிட்டான் ஆயத்தில். ஆனால் என்ன இருந்தாலும் வாப்பா அண்ட் நடுவில் வந்து உமர் ரலியல்லாஹு போய் சொன்னாங்கல்ல, இந்த மாதிரி வந்து யாரை சொல்ல அவர் தலையை துண்டிக்கிறதுக்கு எனக்கு அனுமதி தாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எல்லா செய்தியும் அவர்கிட்ட வந்தோடனே அதற்கு அவரோட பயங்கர ஒரு குழப்பமும் சரி, கண்டிப்பாக வாப்பா மேலே இருக்க பாசத்தில் வந்து அவருக்கு ரொம்ப சோகமாகவும் போயிடுச்சு, அந்த பயத்திலேயே இருந்துக்காரு. அப்போ என்னாச்சா வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அவங்க வராங்களாம். வந்து சுப்ஹானல்லாஹ் இப்போ நடக்க போகிற இந்த இன்ட்ராக்ஷனை வந்து இதை நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கணும். ஆக்சுவலி நான் பார்த்துட்டு சொல்லிவிட்டு அப்புறம் பார்ப்போம். அப்போ அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி வந்து எனக்கு செய்தி வந்துச்சு, நீங்கள் வந்து எங்கள் வாப்பா வந்து தலையை துண்டிக்க போகிறீங்கன்னு செய்தி வந்துச்சு. அண்ட் இந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ் அவங்க வாப்பான்னு சொல்லாமல் அப்துல்லா இப்னு உபைன்னு சொல்லி அவங்க வாப்பா பேரை சொல்லி தான் சொல்கிறாரு. நீங்கள் அப்துல்லா இப்னு உபையோட தலையை துண்டிக்க போகிறீங்கன்னு சொல்லி எனக்கு செய்தி வந்துச்சு. யார சொல்ல இந்த கட்டளையை நீங்கள் யாருக்காச்சும் கொடுக்க போகிறீங்கன்னா அந்த கட்டளை என்கிட்ட கொடுங்க. ஏன்னா இந்த ஹஸ்ரஜ் மக்களில் எல்லாருக்கும் தெரியும், அவங்க வாப்பா மேலே இருக்கிற அதாவது எங்கள் வாப்பா மேலே இருக்கிற பாசத்தை வந்து என்னை மிஞ்சின ஆளுக்கு வேறு யாருமே இல்லை அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன ஆகுது, அதனால அந்த பாசம் என்னங்க இருக்கிறனால யாராச்சும் என்னை தவிர்த்து வேறு யாராச்சும் எங்கள் வாப்பாவை போய் தலையை துண்டிச்சிட்டாங்கன்னா, நீங்கள் கொடுத்த கட்டளை துண்டிச்சிட்டாருன்னா அந்த ஆளை பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியாது. அண்ட் என்ன பண்ணும், அதனால் என்ன பண்ணும், அந்த பதிலுக்கு வந்து நான் அவரை போய் தலையை துண்டிச்சேன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு முஸ்லீமோட தலையை வந்து ஒரு காஃபிற்காக ஒரு காஃபிற்காக நான் துண்டிச்சிட்டேங்கிற ஒரு பாவத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன நரகத்தில் போட்டுருவான். ஸோ இந்த எதுவுமே நடக்காத மாதிரி இருக்கணும்னா பெஸ்ட் யாரை சொல்ல, நீங்கள் அந்த கட்டளை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அவரோட தலையை துண்டிச்சிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை அப்துல்லாவே ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நீங்கள் வந்து நம்ம அந்த மாதிரி எந்த முடிவு எடுக்க போகிறதில்ல. அண்ட் அவர்கிட்ட எவ்வளோ நம்ம பெஸ்ட்டாக இருப்போமோ அந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக நடந்து அவர் நம்ம இருக்கக்கூடிய காலம் எல்லாம் அவரோட நம்ம நல்லாவே இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம். சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த இடத்துல அப்துல்லா ரலியல்லாஹு இந்த ஒரு பாயிண்ட் எனக்கு பார்க்கணுமா இருந்துச்சு. சுப்ஹானல்லாஹ், இதுதான் சஹாபாக்களோட பியூட்டி. என்னன்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு, அவங்க வந்து ரசூலுல்லாஹ்ட்ட போய் இந்த மாதிரி அனுமதி கேட்கும்போது என் வாப்பாவை அப்படின்னு சொல்லலை. இது வந்து எனக்கு இது கம்ப்ளீட்டாக என்னோட மைண்டில் என்ன தான் சொல்கிறேன், அல்லாஹ் என்னை மன்னிக்கணும். பட் ஜஸ்ட் ஒரு சைக்காலஜி ஐ வுட் லைக் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு வாப்பா எங்கள் வாப்பா அப்படின்னு சொல்லும் போது அப்போ ரசூலுல்லாஹ்க்கும் ஒரு கஷ்டமாக போயிடும். கரெக்டாக ரசூலுல்லாஹ் போய் ஒருத்தர் வந்து அவர் மகன் வந்து ஒரு வாப்பாவை பற்றி பேச வராருன்னு சொல்கிறதுக்கும் ஒரு முஸ்லீம் ஒரு காஃபிரை பற்றி பேச வராரு வித்தியாசத்துக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குதுல்ல. இந்த இடத்துல அவங்க வந்து என் வாப்பான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அவங்க அப்துல்லா இப்னு உபைன் பேரை சொல்கிறாங்கன்னா, ஸோ இதில் நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா, ஹீ இஸ் லைக் ஷோயிங் யார் ரசூலுல்லாஹ், இந்த இடத்துல நான் ஒரு முஸ்லீமாக தான் பேச வரேன், நான் ஒரு முஸ்லீமுங்கிற ஐடென்டிட்டியில் பேச வரேன், நாட் ஆஸ் மை ஃபாதர்ஸ் சன். சுப்ஹானல்லாஹ். இது ஒன்று. அடுத்தது இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம், அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க இப்போ சொல்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து ஜாஹிலியா ப்ராப்ளம். ஆக்சுவலி ஜாஹிலியா காலத்தில் அப்படி தானே, எப்படின்னா வந்து ஒருத்தரோட இது எப்படி நம்ம புரிய வந்துச்சுன்னா, ஜாஹிலியா காலத்தில் மக்கத்தில் ஒரு வாப்பாவை வந்து ஒரு வெட்டின ஒரு ஆள் வந்து, இப்போ உங்கள் ஃபேமிலியோட மெம்பர் ஒரு ஆளை வந்து வெட்டின ஒரு ஆள் கூட அவர் உம்ராக்கு வந்தார்னா அவர் வந்து உம்ரா டைமில் அவர் வந்து ஒரு தப்பும் அவருக்கு நடக்காது. பிகாஸ் உம்ராவில் ஹி ஹேஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரொடெக்ஷன். அந்த நேரத்தில் நோபடி கேன் டேக் எனி ரிவெஞ்ச். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு தெரிய வருது, இந்த சேக்ரெட் மந்த்ஸ் இல்லாத காலங்களில் ஆர் உம்ராக்கு வராமல் இந்த ஹரமோட எல்லை இல்லாத காலத்தில் ஒரு ஜாஹிலியா பழக்கம் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு ஆள் வந்து இன்னொரு ஆள் வெட்டிட்டார்னா அவரோட பள்ளிக்கு வந்து அவரோட ஃபேமிலி இவர் வந்து அவரை வெட்டுவார், அவரோட ஃபேமிலி இவரை வெட்டுவார், இப்படியே ஒரு சைக்கிளாக தான் போகும். சரியா? ஸோ இது ஒரு ஜாஹிலியா பழக்கமாக இருந்துச்சு. இஸ்லாம்லேருந்து இது எடுக்கப்பட்டுச்சு. எக்ஸப்ட் அதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதுக்குள்ள நம்ம டீட்டெயிலாக போவேனா. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு இந்த ஜாஹிலியா பழக்கம், இந்த ப்ராப்ளம், இந்த மைண்ட் செட் எனக்கு இன்னும் இருக்குது யாரை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீனிங் தான் நம்மளுக்கு இங்கே புரிஞ்சிக்க முடியுது. எங்கள் வாப்பாவை என்னை தவிர்த்து வேற ஒரு ஆள் வெட்டினார்னா அதை பார்த்து என்னால் சும்மா இருக்க முடியாது. ஏன்னா நான் வளர்ந்தது என்னோட ரத்தத்தில் அது ஊறி இருக்குது, அந்த ஜாஹிலியா இது ஊறி இருக்குது. ஆனால் இது பியூட்டி ஆஃப் சஹாபாக்கள் என்னென்னா,
அவங்க ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுறாங்க. எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. நம்ம அதாவது ஒருத்தன் வந்து சொல்கிறான், எனக்கு வாழ்க்கையில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நான் வந்து ஒரு சூப்பர் ஹியூமன், எனக்கு ஒரு டெம்டேஷனும் இல்லை, எனக்கு ஒரு வீக்னஸுமே இல்லைன்னு ஒருத்தன் நினைக்கிறான்னா அவனை விட ஒரு முட்டாள் உலகத்தில் இருக்கவே முடியாது. யார் வந்து அவன்கிட்ட இருக்கிற பிரச்சனைகளை புரிஞ்சு ஆனால் அதுக்கு ஒரு சொல்யூஷனும் கொண்டு வர ட்ரை பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, அவன் தான் சிறந்தான். அதுதான் இந்த சஹாபாக்கள் பண்ணுறான். இப்போ அப்துல்லா ரலித்தரும் அதுதான் சொல்கிறாங்க, யாரை சொல்ல எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த வேற ஒரு ஆள்கிட்ட இந்த விஷயத்தை கொடுத்துட்டிங்கன்னா அவரை என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அவரை நான் வெட்ட என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும், அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கு அதை விட ஒரு கஷ்டமான விஷயம் என்ட்டு எங்கள் வாப்பா வெட்டுறது எனக்கு எவ்வளோ கஷ்டமான விஷயம். ஆனால் சுப்ஹானல்லாஹ், எனக்கு இஸ்லாமில் நான் ஒரு விஷயம் தப்பு பண்ணுறதுக்கு பதிலாக என்னை வந்து ஒரு கஷ்டமான விஷயம், அதாவது ஒரு ஹலாலான கஷ்டமான விஷயம் நான் பண்ணிட்டு போயிடுறேன். ஒரு ஹராமான ஈஸி விஷயத்தை பண்ணுறதுக்கு ஒரு ஹலாலான கஷ்டமான விஷயத்த நான் பண்ணிட்டு போயிடுறேன் யாரை சொல்லலாம் அப்படின்னு வந்து இவங்க கேட்டாங்கன்னா, நம்ம இதை வந்து நம்ம நிறைய படிப்பினைகள் எடுக்கணும். சில விஷயங்கள் நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து ஹராமாக ஈஸியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஹலாலான விஷயத்தை கட்டுப்பிடிக்கிறது கஷ்டம் தான். அந்த இடத்துல மேபி கஷ்டமாக இருக்கும். நம்ம வந்து இஸ்லாமுக்காக அல்லாஹ் சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால் அந்த இடத்துல என்றைக்குமே அதை சூஸ் பண்ணுறது தான் நம்மளோட சஹாபாக்கள், அவங்க தான் நம்மளோட ரோல் மாடல்ஸ், நம்மளோட எக்ஸாம்பிள்ஸில் அதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ண வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ஸோ சுப்ஹானல்லாஹ், அவங்க சொன்னேன், ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை அவங்கள்ட்ட நீங்கள் நல்லாவே பிஹேவ் பண்ணுங்கள், நம்ம இன்ஷால்லா அவங்க நம்ம எவ்வளோ நாள் இருப்பாங்களோ அது வரைக்கும் அவங்களை நல்லாவே ட்ரீட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த சாப்டர் இது முடியுது. இன்ஷால்லா அடுத்த சாப்டருக்கு போவோம். Chapter 64, The Necklace. Aisha and Salama had accompanied the Prophet on this expedition, and at a sunset halt 2 or 3 days after the forced march, an onyx necklace which Aisha was wearing came unclasped and slipped to the ground unobserved. When she noticed her loss, it was already too dark to make a search, and she was loath to go without it. Her mother had placed it round her neck on the day of her wedding, and it was one of her most treasured possessions. The place was without water, and the Prophet had intended no more than a brief halt, but he now gave orders to camp there until daylight. The reason for the change of plan was passed from mouth to mouth, and much indignation was felt that a whole army should be kept waiting at such an inclement spot for the sake of a necklace. Some of the companions went and complained to Abu Bakr, who was greatly embarrassed and scolded his daughter for her carelessness. There was not one well within reach, and the men had used up all the water they carried with them, intending to fill their skins and bottles at the well-watered camp they had been aiming for. It would not be possible to pray at dawn, for they had no means of making their ablutions. But in the last hours of the night, the verse of earth purification was revealed to the Prophet, an event of untold importance for the practical life of the community. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. If you not find water, then purify yourselves with clean earth, wiping therewith your faces and your hands. The feelings that had run so highly throughout the host subsided, and Usayd exclaimed, "This is not the first blessing that you have brought unto us, O family of Abu Bakr." When daylight came, the necklace was still nowhere to be seen. But when all hopes of finding it were lost, and they were preparing to set off without it, Aisha's camel rose from where he had been kneeling all night, and there was the necklace on the ground beneath him. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது 64வது சாப்டர், த நெக்லஸ். ஸோ இப்போ என்னாச்சு, இந்த பனில் முஸ்தலிக் இந்த எக்ஸ்பெடிஷன் போயிட்டு வந்தாங்கல்ல. ஸோ இதோட ரிட்டர்ன் வரும்போது ஐஷா நாயகியும், ஸோ இந்த எக்ஸ்பெடிஷனில் ஐஷா நாயகியும் சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவங்க 2 பேர் தான் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்காங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில எக்ஸ்பெடிஷன்ஸில் வந்து அவங்க மனைவிகளையும் கூட்டிகிட்டு போவாங்க. அது மேபி எப்படின்னா வந்து சில ரொம்ப ஒரு இன்டென்ஸ் ஃபைட்லாம் இருக்க போகிறதுல, ரொம்ப மேஜர் பேட்டில்ஸ் இல்லை அந்த மாதிரி ஒரு நேரத்துலையும் சரி. பட் ஆல்ரெடி இந்த ஹந்தக்கில் கூட வந்து அவங்க மனைவியெல்லாம் இருந்தாங்க அவங்களுடைய. ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூஸ்வலாக எக்ஸ்பெடிஷன்ஸில் இந்த மாதிரி பேட்டில்ஸ்லாம் அவங்க மனைவியை கூட்டிட்டு போது வழக்கமாக வச்சுருக்காங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா, ஸோ இப்போ வந்து ரிட்டர்ன் வந்துட்டுருக்காங்க அந்த ஃபுல் வேகத்தில் போயிட்டுருக்குதுல. இதில் ஒன் ஆஃப் த டேஸில் வந்து ஒரு 2-3 நாள் ஃபுல் ஸ்பீடாக போயிட்டுருக்குது. ஐஷா நாயகி என்ன பண்ணாங்களா, அவங்க வந்து ஒரு ஆனிக்ஸ்னால் ஒரு டைப் ஆஃப் ஸ்டோனு, ஒரு நெக்லஸ் கழுத்தில் வந்து ஒரு செயின் வந்து அவங்க போட்டிருந்துருக்காங்க. இந்த ஒன் ஆஃப் த டேஸில் வந்து என்னாச்சு, அவங்க வந்து திடீர்னு ஒரு நாள் பார்க்குறாங்க, அவங்க கழுத்தில் அந்த செயினை காணுமா. ஆனால் என்னாச்சு, அவங்க எந்த அன்றைக்கி பார்த்தாங்களோ அவங்க பார்க்கும்போது பார்த்தா ஆல்ரெடி வந்து இருட்டிருச்சு. ஸோ வெயில் குறைஞ்சி, ஸோ மகரிப்க்கு அப்புறம் இந்த இஷா நேரத்தில் அந்த நேரத்தில் இருந்துச்சு. ஸோ அவங்களால ரொம்ப தேடவும் முடியல. அது அப்போ தான் நோட் பண்ணுறாங்க. அவங்க அந்த எந்த இடத்துல நோட் பண்ணாங்களோ அது வந்து எப்படின்னா, அந்த இடம் வந்து
கிணறுலாம் கிடையவே கிடையாது. அண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் ஸ்டாப் பண்ணி அடுத்த நாள் தான் ஒரு மேஜர் ஹால்ட் வரதாயிருச்சு. அங்கே தான் வந்து முழுசாக கிணறு தண்ணி எல்லாம் இருக்கும். இப்போ அவங்க நிப்பாட்டின இடத்துல ஒரு சொட்டு தண்ணி எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஆயிஷா நாயகி வந்து நோட்டீஸ் பண்ணுறாங்க அவங்க செயினை காணோன்ட்டு. இந்த செயின் வந்து அவங்க உம்மு ருமான் ரலியல்லாஹு அன்ஹா வந்து ஆயிஷா நாயகியோட கல்யாணம் அன்னைக்கு, ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கல்யாணம் பண்ண அன்னைக்கு கொடுத்த ஒரு கல்யாண கிஃப்ட் மாதிரி. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு செயினாக இருந்திருக்கு. ஆனால் அவங்க வந்து அது இல்லாமல் கிளம்புறதுக்கு ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு அப்செட் ஆகிட்டாங்க. அதோடு என்ன ஆச்சுன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்ததுக்கப்புறம் அவங்க அந்த ஒரு ஷார்ட் பிரேக் எடுத்து கிளம்பலான்னு பண்ணது வந்து இல்லை நம்ம வெயிட் பண்ணிவிட்டு காலை வெளிச்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கட்டளை இட்டுறாங்க. இந்த செய்தி வந்து சஹாபாக்கள்லாம் போனோடனே, ஏன்னா அவங்க எல்லோரும் ஆப்வியஸ்லி பயணத்தில் இருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்தோடனே அவங்களுக்கு இந்த செய்தி போகுது, இந்த மாதிரி ஆயிஷா இதை தொலைச்சிட்டாங்களா, அதனால தான் நம்ம வெயிட் பண்ணுறோம், அதில் வெயிட் பண்ணிட்டு போன மாதிரி இருக்குன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆனோடனே ஆப்வியஸ்லி சஹாபாக்கள் இது வந்து நம்ம குறை சொல்கிறதுக்கெலாம் இல்லை. அவங்க ஏன்னா அவங்களோட தண்ணி வச்சு இந்த தண்ணி எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி அடுத்த ஹால்ட்டில் தான் மெயினாக இருக்க தண்ணி எல்லாத்தையும் குடிச்சு முடிச்சு இப்போ எல்லோரும் வந்து பயங்கர டயர்டில் இருக்காங்க. இந்த செய்தி வந்து சஹாபாக்கள் போனோன்னா இப்போ சில சஹாபாக்கள் வந்துட்டு அபூபக்கர் சின்னாயத்தை போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஒன்று இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம்னா ஆப்வியஸ்லி அபூபக்கர் சின்னாயத்துன்னு போவாங்க. அதை மட்டும் இல்லாமல் வந்து இது அவங்களோட மகளோட விஷயமா இருக்குல்ல. ஸோ ஜஸ்ட் அபூபக்கர் சின்னாயத்து போய் இந்த மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி வந்து தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லை அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அபூபக்கர் சின்னாயத்துக்கு வந்து ரொம்ப ஒரு வெக்கமாகவும் போயிடுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆயிஷா நாயகி அவங்க மகளை போய் திட்டுறாங்கன்னா என்ன நீ ஏன் இவ்வளோ கேர்லெஸ் இருக்கிற, ஏன் நான் அதை விட்டா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க திட்டுறாங்க. ஸோ இது வந்து ஸ்பான்லாம் ஒரு வாப்பாவும் மகளும். ஸோ ஆயிஷா நாயகியை வந்து நம்மளோட தாயின்னு எப்பவுமே பார்ப்போம். இங்கே ஒரு அழகாக ஒரு பியூட்டிஃபுல் இன்சிடென்ட், ஒரு வாப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடக்கிற ஒரு ஜஸ்ட் ஒரு திட்டு வாங்குறது ஒரு ஜஸ்ட் ஒரு பாசத்தில் பண்ணுறது தானே, ஒரு நார்மலான விஷயம் தான். ஸோ ஒரு அழகான விஷயம் தான் இங்கே பார்க்குறோம். அப்போ என்ன ஆகுதுன்னா வந்து இப்போது ஸோ அந்த நைட்டு முடிஞ்சிருது, காலையில் வெளிச்சம் வருது. காலையில் வெளிச்சம் வந்தோடனே இப்போ ஃபஜர் தொழுவைக்கு நேரம் ஆகுது. ஆனால் என்ன ஆகுது, இந்த இடத்துல ஒரு கிணறும் இல்லை, அவங்கள்ட்ட இருந்த தண்ணி எல்லாத்தையும் முடிஞ்சு போச்சு. இப்போ ஒது செய்கிறதுக்கு வழி இல்லை. ஸோ சுப்ஹானல்லாஹ், இப்போ நம்ம வந்து இந்த காலத்தில் வந்து தயமம்னு ஒரு கான்செப்ட் பார்க்குறோம். இது நம்மளுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு பழக்கமான ஒரு விஷயமா போச்சு, கரெக்டாக. ஆனால் இந்த நேரம் வரைக்கும் இந்த தயமம்ங்கிற கான்செப்டே இல்லை. இது வரைக்கும் தண்ணியில் மட்டும்தான் ஒது செய்ய முடியும், தண்ணி இல்லாட்ட ஒது செய்ய முடியாதுங்கிற ஒரு கட்டளையில் தான் இந்த சஹாபாக்கெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஒரு வஹியை இறக்குறான். அவன் வந்து வஹி இறக்கி அப்போ தான் இந்த தயமமோட வஹியை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்குறான். சூரா அன்-நிசா குர்ஆனோட 4வது சூறாவில் 43வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நீங்கள் தண்ணீரையும் பெற்றுக்கொள்ளாத சமயத்தில் தொழுகையின் நேரம் வந்து விடுமானால் அதற்கு நீங்கள் தொழுகையை பிற்படுத்த வேண்டாம். சுத்தமான மண்ணை தொட்டு உங்கள் முகங்களையும் உங்கள் கைகளையும் துடைத்து தயமம் செய்து கொள்ளுங்கள், பிறகு தொழுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் பிழை பொறுப்பவனாகவும் குற்றங்களை மன்னிப்பவனாகவும் இருக்கிறான். ஸதகல்லாஹுல் அலீம். ஸோ இந்த 43வது அத்தியாயத்தில் இது ஆக்சுவலி ஒரு பெரிய ஆயத்து. இதில் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது. பட் இந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ரிக்குவயர்மெண்ட்டு, அதை தயமம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ மண்ணை தொட்டு நம்ம ஒது செய்கிறது, அது எப்படி செய்யணும்னா வந்து ஒது செய்கிறது நம்ம ஃபுல்லாக வாய் எல்லாத்தையும் கொப்பளிப்போம். பட் தயமம் செய்யணும்னா நம்மகிட்ட மண் இருந்துச்சு, சுத்தமான மண் இருந்துச்சுன்னா அதை தொட்டு நம்ம முகத்து மேலே லைட்டாக, ஆப்வியஸ்லி அந்த மண்ணை ஃபுல்லாக கையிலேருந்து தூசிலாம் எடுத்து தட்டி விட்டுட்டு அப்புறம் முகத்தையும் சுத்தம் பண்ணணும், நம்ம கையையும் சுத்தம் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நம்ம ப்ராப்பராக ஒரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம முயற்சி செய்வோம். ஸோ இந்த ஆயத்து வந்து இறக்குனதுக்கப்புறம் அதோட சஹாபாக்களுக்கு கொஞ்சம் எந்த அளவுக்கு அப்படியே ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளைஞ்சி, என்னடா இது இவ்வளோ வெயிட் பண்ணணுமா இருக்குது, தண்ணி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு ஃபஸ்ட் ஏறிச்சு. ஸோ தாகம், அதை கொஞ்சம் அடக்கிடலாம், அப்படி பண்ணலாம். தொழுகை வக்து வந்தோடனே அப்படியே சஹாபாக்கெல்லாம் தொழுக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எப்படி டென்ஷன் இப்படி ஏறிட்டே வர நேரத்தில் இந்த ஆயத்தை இறக்கணுன்னே அப்படியே சஹாபாக்களோட அந்த டென்ஷன் எல்லாம் அப்படியே தணிஞ்சிருது. இது எல்லா சஹாபாக்களும் ஆப்வியஸ்லி இல்லை, மேபி சில பேர் இருந்திருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்னது உசைத் ரலியல்லாஹு வந்து அபூபக்கர் சின்னாயத்துன்னு சொல்கிறாங்களா, அபூபக்கரின் குடும்பத்தினர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மூலியமாக வந்த இந்த பரக்கத்து. ஸோ இது அபூபக்கர் சின்னாயத்தோட குடும்பத்தினால தானே ஆயிஷா நாயகியோட நெக்லஸ் காணாமல் போனதுன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இது ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வந்தா. ஸோ அல்லாஹ்ட்டேருந்து வந்த பிளெஸிங்ஸில் இது முதல் ஒன்றும் கிடையாது, உங்கள் குடும்பத்தார்கள் மூலிமா வந்த பிளெஸிங்ஸில் இது ஒன்று, பல பிளெஸிங்ஸ் வந்திருக்குது, அதில் இது ஒன்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்களாம்.
ஸோ எனிவே அதோடு என்ன ஆகுதுன்னா வந்து இப்போ காலையில் வெளிச்சம் வந்துடுது. அண்ட் ஐஷா நாய் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டாங்க, அவங்க எங்கேயுமே அந்த நெக்லஸ் கிடைக்கல. அதோட அவங்க டோட்டலாக வந்து அந்த சரி கிடைக்காது போல், கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட எல்லோரும் வந்து கிளம்புறாங்க. கிளம்புற நேரத்தில் என்ன தான் ஐஷா நாயோட ஒட்டகம் இப்படி எந்திரிச்சு பார்த்தா அந்த ஒட்டகம் எங்கே உட்காந்துருச்சோ அதுக்கு கீழே கரெக்டாக அந்த நெக்லஸ் இருந்திருக்கு. ஸோ சுபஹானல்லாஹ், அதோட ஐஷா நாய்க்கு ரொம்ப சந்தோஷமாக போய் அந்த நெக்லஸையும் எடுத்துகிட்டு அதோட சஹாபாக்கள் எல்லாம் கிளம்பிடுறாங்க. One of the next camps was in a pleasant valley with long stretches of level sand. The Prophet's 2 tents were pitched as usual somewhat apart from the other, and that day it was Aisha's turn to be with him. She recounted afterwards how he had suggested that they should have a race. "I girded up my robe about me," she said, "and the Prophet did likewise. Then we raced and he won the race. 'This is for that other race,' he said, 'which thou didst win from me.'" He was referring to an incident which had taken place in Makkah before the Hijrah. Aisha added, by way of explanation, "He had come to my father's house and I had something in my hand and he said, 'Bring it here to me.' And I would not, and ran away from him, and he ran after me, but I was too quick for him." The clasp of Aisha's necklace was insecure, and at one of the last halts before they reached Medina, it slipped from her neck again. This was when the order to march had already been given, and she had withdrawn from the camp to satisfy a call of nature. On her return, she and Salama seated themselves in their respective hawdas, closed the curtains, and unveiled their faces. Only then did Aisha realize her loss, and slipping out from under the curtain, she went back to look for it. Meantime, the men had saddled the camels and led them to the hawdas, which they strapped each upon its mount. They were accustomed to a considerable difference of weight between them, that of a 30-year-old woman as compared with one of 14, who was slight for her age, and they failed to notice that this time the lighter of the 2 hawdas was even lighter than usual. So they led away the camels to join the march without a second thought. "I found my necklace," said Aisha, "and returned to the camp, and not a soul was there. So I went to where my hawda had been, thinking that they would miss me and come back for me. And whilst I sat there, mine eyes were overcome with heaviness, and I fell asleep. I was lying there when Safwan ibn Mu'attal passed by. He had fallen behind the army for some reason and had not slept at the camp. Noticing me, he came and stood over me. He had been used to seeing me before the veil was imposed upon us, and when he recognized me, he said, 'Verily we are for God, and verily unto him are we returning. This is the wife of the messenger of God.' His utterance of the verse of return woke her up, and she drew her veil over her face. Safwan offered his camel and escorted her himself on foot to the next halt. On the army's arrival there, Aisha's hawda had been lifted from its mount and placed on the ground, and when she did not emerge from it, they assumed that she was asleep. Great was the astonishment when, towards the end of the halt, after the men had rested, she rode into the camp led by Safwan. That was the beginning of a scandal which was to shake Medina, and the tongues of the hypocrites were not slow in starting it. But for the moment, the Prophet and Aisha and most of the companions were quite unaware of the impending trouble. ஸோ அதோட என்னாச்சுன்னா வந்து இப்போது சஹாபாக்கள்லாம் கிளம்பிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படையை ஃபுல்லாக கிளப்பிடுறாங்க. அடுத்த ஒரு ஸ்டாப் வருதுல்ல, ஸோ இந்த ஹால்ட்டுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டாப் தான் வந்து பிளான் பண்ணியிருந்தாங்களா, அங்கே வந்து கொஞ்சம் நல்லா தண்ணியில் இருக்குன்ட்டு. அந்த ஸ்டாப் வந்து நல்ல ஒரு அழகான, நல்ல செழிப்பான, நல்லா தண்ணி இருந்து நல்லா, ஸோ நல்லா ரிலாக்ஸ்டான ஒரு இடமா இருந்திருக்கு. அண்ட் நல்ல மண்ணெலாம் நல்லா சாஃப்டாக லெவலாக இருந்துச்சு, நல்லா ஃப்ளாட்டாக இருந்துச்சு. ஸோ யூஸ்வலாக வந்து அந்த பாலைவனத்தில் வந்து மேலே கீழே மேடும் பள்ளமாக இருக்கும், வசதியாகவே இருக்காதுல. இது நல்லா ஃப்ளாட்டாக இருந்தாலும் எல்லாருக்கும் நல்லா ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு டைம் ஆகிருக்கு அந்த நேரத்தில். ஸோ அழகா, ஸோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரிலாக்ஸான டைமில் எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஐஷா நாஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்க டென்ட் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து ஒரு இடத்துல வைக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் நைட் வந்து அது வந்து ஐஷா நாஹியோட டைமாக இருந்துச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ நம்ம ஆல்ரெடி தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நைட் ஒரு மனைவி இடத்துல இருப்பாங்க. ஸோ ஆப்வியஸ்லி இங்கேயே வந்து இப்போ 2 மனைவினா ஒரு நைட் இங்கே ஒரு நைட் அங்கே அப்படி தான் இருந்திருப்பாங்க. ஸோ ஐஷா நாஹியோட நைட் ஒரு நாள் இருக்கும்போது அந்த நைட் இருக்கும்போது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நம்ம ஒரு ரேஸ் வைப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். அப்போ என்னாச்சு, ஐஷா நாஹி சரி வாங்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்களா, ஆப்வியஸ்லி ப்ரைவசியில் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேரும் அவங்களோட அந்த லாங் ட்ரெஸ் தானே போட்டிருப்பாங்க, அதை அப்படி தூக்கிட்டு நம்ம கச்சி கட்டுவோம் தெரியுமா, லுங்கி வேஸ்டியை வந்து கச்சி கட்டி ஓடும்ல. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி வச்சுக்கிறீங்களேன். அந்த மாதிரி ரெடி ஆகிட்டு 2 பேர் ரேஸ் வைக்கிறாங்களாம். ஆனால் ரேஸ் வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரேஸை ஜெயிச்சிடுறாங்க.
ஜெயிச்சதுக்கப்புறம் அப்புறம் சொல்கிறாங்க, இது போன வாட்டி நீங்கள் என்கிட்ட ஜெயிச்சிங்களே, அதுக்கு சரிசமமாக இப்போ நான் உங்களை ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி. சுப்ஹானல்லாஹ். ஸோ அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்சிடென்ட். ஸோ இது வந்து அப்போ எப்படின்னா, ஆப்வியஸ்லி இது நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, ஆயிஷா நாஹி இது வந்து பிற்காலத்தில் அவங்க நரேட் பண்ணுறாங்க இந்த இன்சிடென்ட்டை. ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து போனோம், அப்போ ரசூல் ரேஸ் வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க சொல்கிறாங்க, இப்போ ரசூல் சலாஹம் போன வாட்டி நீங்கள் ஜெயிச்சிங்களா, அதுக்கு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ போன வாட்டி ஜெயிச்சேன்னு சொல்கிறாங்களா, அது என்ன ஆச்சுன்னா, ஹிஜ்ரத் பண்ணுறதுக்கு முன்னாடி மக்கால ஆப்வியஸ்லி அவங்க கல்யாணம் முடிஞ்ச டைமில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மக்கள் என்னாச்சு, அவங்க இருக்கும்போது ரசூல் சலாஹம் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. வந்துட்டு இந்த மாதிரி வந்து என் கையில் ஒரு சாமான் இருந்துச்சு. வந்தோடனே ரசூல் சலாஹம் வந்து அந்த சாமான் நீங்கள் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. நான் வந்து எடுத்துகிட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டு நான் ஓடி போனேன். அப்போ ரசூல் சலாஹம் என்னை துரத்துனாங்க, ஆனால் அவங்களால என்னை பிடிக்க முடியல, நான் ரொம்ப வேகமாக இருந்தேன் அவங்களுக்காக அப்படின்னு சொல்லி. ஸோ சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹ் வந்து இந்த ஒரு பியூட்டி ஆஃப் பிளேயிங் வித் அவர் வைஃப்ஸ் வந்து இந்த ஒரு எக்ஸாம்பிள் அடிக்கடி நம்ம அட்லீஸ்ட் நான் சின்ன வயசுலேருந்து நிறைய வாட்டி இது கேள்விப்பட்டிருக்கிறேன். அண்ட் திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் இன்சிடென்ட். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஸோ இங்கேருந்து மறுபடியும் இப்போ கிளம்பி என்ன ஆகுதுன்னா வந்து இங்கே அப்படி கிளம்பி ஸோ அடுத்த இதுக்கு போகிறாங்க. இப்போது ஸோ மதீனா வந்து முடிகிறதுக்கு இன்னும் ஆல்மோஸ்ட் அந்த லாஸ்ட் வந்துருச்சு. இன்னும் மேபி 1-2 தான் இருக்குது, அதோட மதீனா வந்துடும். ஆர் மேபி அது லாஸ்ட்டாக கூட இருக்கலாம். அதுக்கு பக்கத்தில் வரும்போது என்னாச்சுன்னா, மறுபடியும் ஆயிஷா நாஹியோட நெக்லஸ் வந்து வந்துடுது. ஏன்னா அவங்க என்ன ஆகுது, அந்த நெக்லஸ் வந்து அந்த ஹுக்கு போடுவாங்கன்னா அந்த கிளாஸ் ஒழுங்காக டைட்டாக இல்லை. ஸோ லைட்டாக கலந்து அப்படி விழுந்துட்டு இருக்கிற மாதிரியே ஒரு நிலைமையாக இருந்துச்சு. அதோடு என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்களோட நெக்லஸ் உழுவுதான். ஆனால் எப்படி என்ன ஆகுதுன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இந்த ஆயிஷா நாஹி நம்ம ஆல்ரெடி இதை முன்னாடியே பார்த்துட்டோம். ரசூல் சலாஹோட மனைவிகளுக்கு வந்து இந்த ஹிஜாப் ரூல்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு. நம்ம இப்போ இருக்கிற நம்ம எவ்ரி ஒன் எல்ஸ், அவங்க மனைவிகளை தவிர்த்து மற்ற பெண்கள் எல்லாருக்கும் இருக்கிற ஸ்டாண்டர்ட் ரூல் என்னென்னா, தலையை கவர் பண்ணணும், அவங்க நெஞ்சுகளை கவர் பண்ணணும், அண்ட் மாடஸ்ட் ட்ரெஸ்ஸிங் பண்ணணும். பட் ரசூல் சலாஹோட மனைவிகளை வந்து அவங்க முழு அந்த நிக்காபும் போட்டிருக்கணும். அவங்க முகங்களையும் வந்து மற்ற யாரும் மகரம் இல்லாத ஆட்கள் பார்க்கவும் கூடாது. அண்ட் அவங்கள மகரம் இல்லாத ஆட்கள் யாராச்சும் அவங்கள்ட்ட பேசணும்னா ஒரு திரைக்கு பின்னாடி இருந்து தான் பேச முடியும். சுப்ஹானல்லாஹ், நம்மளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு எவ்வளோ ஈஸியாக்கி வச்சுருக்கிறான். பட் அவங்களுக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா அது ஒரு ஃபர்தாக இருந்துச்சு. அவங்கள ஒரு திரைக்கு பின்னாடி இருந்தால் பேசினா அவங்க திரைக்கு முன்னாடி இருந்து பேசக்கூடாது. அவங்கள்ட்ட பேசிக்காக டைரெக்டாக அட்ரஸ் பண்ண முடியும், அவங்க டைரெக்டாக 1-on-1 இருந்து பேச முடியாது. ஸோ இதனால் இப்போ 2-3 குழப்பங்கள் இங்கே நடக்கும். என்னாச்சுன்னா வந்து ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் போயிட்டு அவங்க வந்து அந்த நிக்காப்லாம் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு நேச்சர் கால் அவங்க வந்து அவங்கள ரிலீவ் பண்ண போகிறாங்க. அவங்களும் உம்மு சலமா ரலியல்லாஹு 2 பேரும் போயிருக்காங்க. போயிட்டு அதோட என்னாச்சுன்னா ரிட்டர்ன் வந்து இந்த ஹவுதான்னு நம்ம சொல்லுவோம்ல, ஆல்ரெடி நம்ம பார்த்து இந்த பல்லாக்குன்னு சொல்கிறது, அதில் தான் வந்து இவங்க ரசூல் மனைவி ஆப்வியஸ்லிலாம் அவங்க திரைக்குள்ளே தானே அவங்க இருக்கணும். ஸோ அவங்கள வந்து கவர்டாக தான் அவங்க ட்ராவல் பண்ண முடியும். ஸோ என்ன ஆச்சுன்னா வந்து இப்போ என்ன ப்ராக்டிஸ்னால், ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்களோ, அந்த ஹவுதா இருக்குமா, அந்த ஹவுதாவில் வந்து மனைவிகள் வந்து உட்காருவாங்க. அதுக்கப்புறம் அந்த அவங்க மூடினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த ஒட்டகங்களை கூட்டிகிட்டு வந்து அந்த ஹவுதாவை தூக்கி ஒட்டகத்து மேலே வச்சு அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போவாங்க. இதில் எங்கேயுமே அந்த சஹாபாக்களோட இன்ட்ராக்ஷன் இருக்கவே செய்யாது. அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க மாட்டாங்க. அவங்க ஆயிஷா நாஹி வரது போகிறதுலாம் பார்க்க மாட்டாங்க. ஜஸ்ட் அந்த வெயிட்டு தூக்கிறத வச்சு தான் உள்ளே இருக்காங்க உள்ளே இல்லை அவங்களுக்கு தெரிய வரும். இதுதான் வந்து ப்ராக்டிஸ் ஆயிருந்துச்சு. ஓகேவா? ஸோ இவங்க 2 மனைவிகளும் போயிட்டு அந்த அவங்க விஷயத்தை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்து உள்ளே வந்து ஹவுதாவில் ஆயிஷா நாஹி வந்து உட்காந்துட்டாங்களாம். ஹவுதா உட்காந்ததுக்கப்புறம் ஸோ அந்த ஹவுதாவை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அந்த நிக்காபை கழட்டி அப்போ தான் பார்க்குறாங்களாம் அவங்களோட நெக்லஸை காணும். மறுபடியும் வாப்பாட்ட சொன்னால் திட்டு வேறு விழுவும், ஜஸ்ட் சொல்கிறேன். ஸோ அதை நினச்சோம். உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, கொடுக்குன்னு சொல்லிட்டு வேகமாக வந்து இறங்கி ஓடி போயிருந்தாங்களோ அந்த போகிற வழியில் எங்கேயாச்சும் அங்கே தானே விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாங்க, ஒரு செகண்ட் ஸ்லிப் ஆகி வெளியே வந்து இப்படி வெளியே போய் அவங்க தேட போயிடுறாங்களாம். ஆனால் என்ன இருக்குது, அவங்க வந்து இப்படி எப்போ அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்களோ ஆல்ரெடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல வந்து அந்த கேம்ப்லேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி கிளம்புறதுக்குள்ளே கட்டளையை ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, அவங்க ரசூல்லாட்டையும் சொல்லலை, அவங்க யார்ட்டையுமே சொல்லாமல் மேபி எத்தனை வாட்டி ஸ்லிப் மறுபடியும் காணாம போச்சுன்னா மறுபடியும் திட்டு விடலாம், அதுக்காக இருக்கலாம். ஆர் ஜஸ்ட் இந்த பக்கத்தில் தான் இருக்கும், ஒரு செகண்ட் போய் எடுத்துகிட்டு வந்துடலாமே அப்படின்னு ஒரு யோசனை இருந்திருக்கலாம். என்னமோ ரீசனுக்கு ஆயிஷா நாஹி அந்த இடத்துல அவங்க யார்ட்டையும் சொல்லாமல் ஒரு செகண்ட் ஜஸ்ட்டு போய் தேட போயிருக்காங்க. பட் ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க ஹவுதா இங்கே இருக்குது, ஆயிஷா நாஹி உள்ளே இல்லை. பட் ஆயிஷா நாஹி எப்படின்னா அவங்க வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 14 வயசு. ஸோ ஷி வாஸ் அ கிட், ரொம்ப சின்ன குழந்தை. ப்ளஸ் அவங்க குழந்தையிலேயும் ரொம்ப ரொம்ப மெலிசா ரொம்ப ஒல்லியான ஒரு
பெண்மணியாக இருந்திருக்காங்க. ஸோ ஜென்ரலாகவே பெண்மணிகளே கொஞ்சம் ஒல்லியாக லைக் அவங்களே கொஞ்சம் லைட்டாக தான் இருப்பாங்க. அது அவங்க தின்னாவும் இருந்திருக்காங்களாம். ஸோ என்ன இருக்குதுன்னா வந்து சஹாபாக்கெல்லாம் ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அவங்க ஒட்டகத்தை கூட்டிகிட்டு வந்து இந்த ஹவுதாவெலாம் தூக்கி வைப்பாங்கல்ல. யூஸ்வலாக சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஷி வாஸ் 30, அவங்க 30 வயசு. ஸோ 30 வயசு ஒரு பெண்மணிக்கு ஒரு வெயிட் இருக்கும், எல்லாம் இருக்கும் ஆப்வியஸ்லி. பட் இவங்க ஆயிஷா நாயகி இது தூக்கும் போது யூஸ்வலி எப்போவுமே அவங்க ரொம்ப லைட்டாக தான், அந்த கிட்டத்தட்ட அந்த ஒன்றுமே வெயிட்டே இல்லாத மாதிரி தான் இருக்கும். பட் இந்த நேரத்தில் அவங்க தூக்குறாங்க, எக்ஸ்ட்ரா லைட் வெயிட்டாக இருக்குது ஆப்வியஸ்லி. ஆனால் அந்த நேரத்தில் பயணத்தில் இருக்காங்க, ஒரு அவசரத்தில் இருக்காங்க, எல்லாம் டயர்டாக இருக்காங்க. அந்த நேரத்தில் ரொம்ப கவனிக்கலை, அப்படியே சாபாக்கள் தூக்கி ஒன்றுமே யோசிக்கல. ஏன்னா யார்ட்டையும் பேச அவங்க உள்ளே வந்து ஆப்வியஸ்லி பேச மாட்டாங்க. ஆயிஷா நைட்டு பேசலாம், தேவைப்பட்டால் ஏதாவது ஒரு அவசியமான விஷயம் தான் பேசுவாங்க. பட் ஜென்ரலாக அவுட் ஆஃப் அதப் அந்த ரெஸ்பெக்டில் வந்து அவங்க பேச மாட்டாங்களா. ஸோ அவங்க பாட்டுக்கு என்ன பண்ணுறாங்களோ அந்த ஹவுதாவை தூக்கி நேராக மேலே வச்சு ஆயிஷா நாயகி உள்ளே தான் இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டு கிளம்பிடுறாங்க. அதோடு என்ன தான் ஆயிஷா நாயகி அங்கே போய் எங்கேயோ போயிட்டு தேடி பார்த்தா கண்டுபிடிச்சிறாங்க, ஏதோ அந்த வேலை வழியில் எங்கே கண்டுபிடிச்சி நெக்லஸ் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்குறாங்களாம். ஒரு காக்கா கூட அங்கே இந்த இடத்துல காணும். எல்லா சஹாபாக்கள் இந்த ஃபுல் கூட்டமும் கிளம்பி போயிடுச்சு. அதோட ஆயிஷா நாயகி என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அவங்க வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் இல்லைன்னு யோசிப்பாங்க. அதோட ரிட்டர்ன் வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஹவுதா எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துக்கே அப்படியே போய் அதோட ஆயிஷா நாயகி அந்த இடத்துல உட்காந்துறாங்களாம். உட்காந்து அவங்கள வெயிட் பண்ணுறாங்க கொஞ்சம் நேரம் போகுது. அதோடு என்ன ஆகுது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள தூங்க வச்சிடறான். அப்படியே அவங்கள பயங்கரமாக தூக்கம் வந்து அங்கே அப்படியே தூங்கிடுறாங்களாம். கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆகுதுன்னா வந்து சஃப்வான் இப்னு முஅத்தல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இவங்க வந்து என்ன இருக்குதுன்னா இவங்க இந்த படையோட அப்படி ஒன்றா போயிட்டு இருந்தாங்களா, பின்னாடி எங்கேயோ பின்தங்கி ஏதோ ஒரு ரீசனுக்கு மேபி அவங்க வேறு எங்கேயோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக தூங்கிட்டாங்களோ அவர் என்னமோ ஒரு ரீசனுக்கு அவங்க பின்தங்கி போய் அவங்க லேட்டாக ஸோ என்னது இந்த படையெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் தான் அவங்க பின்னாடி இந்த ரூட்லேருந்து அவங்க தனியாக என்னமோ அவங்க ஓட்டாத்துக்கு எடுத்துகிட்டு தனியாக வந்துட்டுருக்காங்களாம். வந்து இந்த குரூப் இந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க, இந்த இடத்துல ஒரு படையும் காணும் எதையும் காணும். ஸோ அப்படியே கிராஸ் பண்ணும்போது பார்த்தா அங்கே யாரோ ஒரு பெண்மணி ஏதோ படுத்துட்டு இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரியுது. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் போய் பார்க்குறாங்களாம். சுப்ஹானல்லாஹ் பார்த்தா ஆயிஷா நாயகி படுத்துட்டு இருக்காங்க. அண்ட் இது ஆயிஷா நாயகி வந்து எப்படின்னா அவங்க பிற்காலத்தில் நரேட் பண்ணுறாங்க. அண்ட் என்னாச்சுன்னா இது ஒரு பெரிய ஹதீஸ் அவங்க நரேட் பண்ணுறாங்களாம். ஸோ அது என்ன ஆகுதுன்னா அவங்க இந்த இடத்துல சொல்லி காட்டுறாங்க, இவர் வந்து என்னை வந்து ஹிஜாபோட ரூல்ஸ் வர்றதுக்கு முன்னாடி என்னை பார்த்துருந்தார், அதனால அவருக்கு என்ன அடையாளம் தெரிஞ்சு. ஸோ இந்த ஹிஜாப் ரூல்ஸ்க்கு அப்புறம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஜாப் ரூல்ஸ்க்கு அப்புறம் யாராச்சும் ஃபார் எக்ஸாம்பிள் அப்போ புதுசாக இஸ்லாம் அக்செப்ட் பண்ணி இஸ்லாமுக்கு வந்து அவங்க வந்து மேபி வந்திருந்தாங்கன்னா மேபி ஆயிஷா நாயகி முகம் எப்படி இருந்திருக்கணும் பார்க்காம கூட இருந்திருக்கலாம், அல்லாஹு ஆலம், நம்மளுக்கு தெரியலை. பட் இந்த இடத்துல ஆப்வியஸ்லி ஹிஜாபுக்கு முன்னாடி அண்ட் ஆயிஷா நாயகி எல்லாம் பார்த்துருப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி இவங்க ஒரு முஹாஜிரோன் சஹாபியாக இருந்திருக்காங்க. ஸோ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, இவர் என்னை ஹிஜாபுக்கு முன்னாடி பார்த்துருந்தாரு, ஸோ அவர் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டார், நான் யாருன்னு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதோட அவங்க வந்ததுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே ஒரு வார்த்தை பேசல. ஆயிஷா நாயகி தூங்கிட்டு இருக்காங்க. இவங்க பார்த்தோன்னே சொல்லிட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்களாம். இது ரசூல்லாவோட மனைவியாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த அட்ரன்ஸ் சொல்கிறாங்க. அந்த சத்தம் அவங்க சொன்ன உடனே ஆயிஷா நாயகி முடிச்சிட்டு உடனே வந்து அவங்களோட நிக்காபை வச்சு அவங்க முகத்தை கவர் பண்ணிடுறாங்க. அதோடு என்ன ஆச்சுன்னா சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அவங்க ஒட்டாது ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா ஒன்றுமே பேசலை. இது ஏன்னா அதுதான் சஹாபாக்களோட அதப், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அந்த அதபை தான் நம்ம தாய்கள்கிட்ட நம்மளும் ஃபாலோ பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவோம், ஒரு வார்த்தை கூட வந்து பேசாமல் நேராக வந்து அவங்க ஒட்டகத்தை இப்படி வந்து ஆயிஷா நாயகி பக்கத்தில் வந்து விட்டுட்டு அவங்க தள்ளி போய் இப்படி திரும்பி நின்றுறாங்க ஆயிஷா நாயகி பார்க்காம. ஏன்னா அவங்க ஏறணும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆப்வியஸ்லி. சுப்ஹானல்லாஹ் எவ்வளோ பியூட்டி ஆஃப் த சஹாபாக்கள் இங்கே நமக்கு தெரிய வருது. அவங்க தள்ளி ஓரமாக போய் நின்றாங்களா. அதோட ஆயிஷா நாயகி இப்படி மேலே ஏறினதுக்கப்புறம் இவங்க திரும்பி கூட பார்க்காம நேராக வந்து அவங்க ஒட்டகத்தை வந்து ஜஸ்ட்டு கை செய்கையில் என்ன பண்ணுறாங்க, அப்படியே வந்து கைட் பண்ணி அதோட டைரெக்டாக அவங்க வந்து அடுத்த கேம்புக்கு போகிறதுக்கு அவங்க ஒட்டகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களாம். திரும்பி கூட பார்க்கல, ஒரு வார்த்தை கூட பேசலை, கை செய்கையிலே இப்படி ஃப்ரண்ட்டில் பார்த்துட்டு கை செய்கையிலே அவங்க ஒட்டகத்தை அப்படியே டைரெக்டாக கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ அந்த சைடில் ஆர்மியோட சைடில் என்ன ஆகுதுன்னா வந்து அவங்க நினச்சிட்டு இருக்காங்களா ஆயிஷா நாயகி இன்னும் வந்து அந்த ஹவுதாக்குள்ளே தான் இருக்காங்கன்ட்டு. அண்ட் சஹாபாக்கெல்லாம் பேச மாட்டாங்க, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ என்ன இருக்குது, அவங்க வந்து அடுத்த ஹால்ட்டில் போய் அவங்க அந்த இடத்துல போய் ஹவுதாவை கீழே வச்சுறாங்க. கீழே இறக்கி வச்சுட்டு அந்த ஹவுதாவை தூக்கிட்டு அதுக்கப்புறம் சஹாபாக்கெல்லாம் போயிடறாங்க. ஆப்வியஸ்லி அவங்க ஆயிஷா நாயகி வெளியே போகிறது அதெல்லாம் பார்க்க போகிறதில்ல. ஏதோ அவங்களோட அதபில் அந்த ஒரு ரெஸ்பெக்டில் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திறந்து வச்சு பார்க்குறாங்க, ரொம்ப நேரம் வெளியே வராதனால. ஸோ சஹாபாக்கெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க போல் மேபி ஆயிஷா நாயகி உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க, சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம், அவங்க வரப்படி வந்துக்குருவாங்க அப்படின்னு சொல்லி போயிட்டு அதோட என்ன ஆகுது, அந்த ஹால்ட்டு அது மேபி எத்தனை மணி நேரம் தாங்கினாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அங்கே நல்லா எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து மறுபடியும் கிளம்பி மதீனாவுக்கு போகிறதுக்குள்ளே டைம் வந்துடுச்சு. அந்த நேரத்தில் தான் பார்த்தேன் என்ன ஆகுதுன்னா வந்து திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து அவங்க வந்த வழியில் 2 பேர் வராங்க. யாரும் ஒட்டகத்துக்கு மேலே ஆயிஷா நாயகியும் இந்த சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு 2 பேரும் வந்துட்டுருக்காங்களாம்.
இதை பார்த்தோன்னு எல்லாருக்கும் பயங்கர ஒரு ஆச்சரியம் அண்ட் ஷாக்கு. ஏன்னா யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்களே, எல்லாம் அவங்க ஐஷானே அங்கே தூங்கிட்டு இருக்காங்கன்ட்டு திடீர்னு பார்த்தா இங்கேருந்து வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு சரியான ஷாக். ஆனால் சுப்ஹானல்லாஹ் என்ன ஆகுதுன்னா, இந்த நேரத்தில் அஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் தான் பாதுகாக்கணும், இந்த முனாஃபிகூன்களுக்கு ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரிய வந்துச்சு, இப்னு உபைக்கும் இந்த முனாஃபிகூன்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வஹி இறக்கி அவங்கள வந்து இழிவுபடுத்திட்டானே, நான் அவங்க ஆக்சுவல் ஸ்டேட்டஸை காமிச்சிட்டான்ல. இப்போ அவங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி வயிற்றுக்குள்ளே ஒரு நெருப்பு மாதிரி வந்து எப்படியாச்சும் நம்ம பழி இருக்கும்ல. நான் ஐம் ஜஸ்ட் கிவிங் ஒரு ஒரு மனிதர்கள் எப்படி யோசிப்பாங்கன்னு ஒரு ஐடியா கொடுக்கணும். நம்ம எல்லாருக்கும் இது புரிஞ்ச விஷயம் தான். என்னையா மோனை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினா இப்போ ஒன்று எப்படியாச்சும் நான் பழி வாங்கணும் அப்படின்னு ஒரு வெறியில் வந்துட்டு இருப்பாங்கல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா போய் வஹி இறக்கிட்டான், அப்போ வந்து ஒரு பயங்கர கோவம் இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு காட்சியை ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக வரும்போது அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ன ஒரு அழுக்கு படிஞ்ச மனசில் ஓடுமோ, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா, இப்போ வந்து இந்த முனாஃபிகூன்கள் ஆரம்பிச்சிடுறாங்க. அண்ட் நம்ம இன்ஷா அல்லாஹ் இதோட விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த இதில் பார்ப்போம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம சொல்லணும், இது வந்து நம்ம வந்து அரபிக்கில் இஃப்க்குன்னு சொல்லுவோம். அதாவது த ஸ்லாண்டர், ஒரு ஒரு ரொம்ப தப்பான ஒரு பழியை வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு புனிதமான ஒரு ஆள் மேலே வந்து போடுறது வந்து ஸ்லாண்டர். புனிதம்னா எனிஒன், யார் மேலே வேணால் ஒரு பொய்யான பழி சுமத்துறது வந்து அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயத்தை வந்து இஃப் த ஸ்லாண்டர்னு சொல்லுவோம் நம்ம இங்கிலீஷில். அது தமிழ் வார்த்தை எக்ஸாக்டாக எனக்கு தெரியலை. ஆனால் சுப்ஹானல்லாஹ் இந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ண எல்லா உலமாக்களும் எல்லா மக்களும் யாரெல்லாம் இந்த சீரா எழுதுனாங்களோ, யாரெல்லாம் இதை பற்றி பேசுகிறாங்களோ, அண்ட் ஐஷா நாஹி ஹர்சல் அவங்களே வந்து அவங்க விஷயத்தை நரேட் பண்ணுவாங்க என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, சரியா. ஆனால் யாருமே ஆக்சுவலாக என்ன அந்த ஸ்லாண்டர், அந்த பேசின பேச்சு இருக்குல்ல, அதை பற்றி யாருமே பேசலை. என்ன தான் அந்த பரவுச்சுன்ட்டு ஒரு கெட்ட விஷயம் பரவுச்சு, அவ்வளோதான், அதோட முடிச்சிருவாங்க. யாருமே அதை பேச மாட்டாங்க. அண்ட் நம்மளும் அதே அதை தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம என்ன வி டோன்ட் நீட் வாட் வாஸ் ஸ்போக்கன், அது நம்மளுக்கு அவசியமே இல்லை, அது அஸ்தக்ஃபிருல்லாஹ் நம்ம தேவையும் இல்லை அது. ஆனால் அதனால் நடந்த விஷயங்கள், நடந்த செய்கைகள்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ அடுத்தடுத்த விஷயங்கள். ஸோ இது வந்து மதீனாவை ஆட்டி படைக்க போகிற ஒரு விஷயம். அண்ட் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ரொம்ப பாதித்த ஒரு விஷயம், நம்ம முஸ்லீம் உம்மத்தையே ரொம்ப பாதித்த ஒரு விஷயம். பட் எனிவே இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு பேச்சு வந்து இந்த முனாஃபிகூன்களை ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் இன்னும் வெளிப்படையால். அண்ட் நயவஞ்சகர்கள் இதானே, வெளி தோற்றத்தில் வந்து ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசிட்டு, ஆனால் உள்ளே வந்து அப்படியே இந்த மூடி மறைச்சி பேசுகிறது, மூடி மறைச்சி அசிங்கமாக பண்ணுறது, இதுதான் அவங்களோட வேலையாக இருந்துச்சு. ஆனால் அவங்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் இப்போதைக்கு ஐஷா நாஹி அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்னை விட்டுட்டு போனாங்க, என்னை பார்த்தேன்னு, அவ்வளோதான், என்னை பார்த்துட்டாங்க, அவ்வளோதான். இன்னசென்ட்டான ஒரு இன்னசென்ட் பர்சனுக்கு வந்து அவங்க வந்து ஒரு கெட்ட மனசில் இருக்கிற ஆட்கள் தான் இந்த கெட்டது இருக்குமோ அப்படி இருக்குமோ நினைப்பாங்க. இவங்க ரொம்ப இன்னசென்ட், என்னாமல் லேட் ஆச்சு, நான் பாட்டுக்கு வந்தேன், உள்ளே வந்துட்டு நான் சேர்ந்துட்டேன். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வந்து மிஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்களோ, ஏதாவது கேட்டிருப்பாங்க, என்னம்மா ஆச்சு, இல்லை நான் இந்த மாதிரி ஆச்சு, நான் செயினை தேடி போனேன் வந்துடுச்சு, அப்படியா, சரி ஓகே வாங்க போவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி சிம்பிளாக இந்த விஷயம் போயிருக்கும். ஸோ இப்போதைக்கு இதுதான் நடக்குது. ஸோ அடுத்த இது பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். The spoils were divided as usual, and one of the captives was Juwayriya, the daughter of Harith, chief of the defeated clan. She fell to the lot of a helper, who fixed a high price for her ransom, and she came to the Prophet to ask for his intervention on her behalf. He was on that day in the apartment of Aisha, who opened the door to her, and who said afterwards, recounting what had taken place, "She was a woman of great loveliness and beauty. No man looked on her, but she captivated his soul. And when I saw her at the door of my room, I was filled with misgivings, for I knew that the Prophet would see in her what I saw. She entered unto him and said, O Messenger of God, I am Juwayriya, the daughter of Harith, the lord of his people. Well, thou knowest the distress that has fallen upon me, and I have come to seek thy help in the matter of my ransom." He answered, "Would thou have better than that?" "What is better?" she asked, and he answered, "That I should pay thy ransom and marry thee." Juwayriya gladly accepted this offer, but the marriage had not yet taken place when her father arrived with some camels for her ransom. They were not the full number he had originally intended to offer, for in the valley of Akik, shortly before reaching the oasis, he had taken a last look at the fine animals and had been so smitten with admiration for two of them that he had separated them from the others and hidden them in one of the passes of the valley, unable to bring himself to part with them. The remainder he took to the Prophet and said, "O Muhammad sallallahu alaihi wasallam, thou hast captured my daughter, and here is her ransom." "But where," said the Prophet, "are those two camels which thou did hide in Akik?"
and he went on to describe in exact detail the pass in which they were tethered. Then Harith said, I testify there is no God but God, and that thou Muhammad sallallahu alaihi wasallam art the messenger of God. And 2 of his sons entered Islam with him. He sent for the 2 camels and gave them with the rest to the Prophet, who restored his daughter to him. Then she herself entered Islam, and the Prophet asked her father to give her to him in marriage, which he did, and an apartment was built for her. When it became known that the Bani al-Mustalik were now the Prophet's kinsmen by marriage, the emigrants and the helpers set free their captives who had not yet been ransomed. About 100 families were released. I know of no woman, said Aisha, referring to Juwairiya, who was a greater blessing to her people than she. ஸோ இப்போ எல்லோரும் மதீனாக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த ரேன்சம்லாம் நடக்கும்ல, எல்லாரும் போர் கொள்ளையும் வந்துடுச்சு. அண்ட் இந்த மக்கள்லாம் இப்போ வந்து யாரெல்லாம் பிரிசனர் ஆஃப் வாராக வந்திருக்காங்களோ இப்போ எல்லாரையும் அவங்க இந்த பனில் மஸ்தலிக் ஆட்கள்லாம் வந்து காசு அனுப்பி இதை அனுப்பி எங்கள் ஆட்களை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுங்கன்னு வருவாங்கள்ல. ஸோ இந்த ரேன்சம் பீரியடில் ஜுவைரியா பின்த் ஹாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. இவங்க தான் ஹாரிஸ் தான் வந்து அந்த பனில் முஸ்தலிக்கோட லீடர் சீஃபாக இருந்திருக்காங்க. அண்ட் அவங்களோட மகன், ஸோ சீஃபோட மகனா ஆல்மோஸ்ட் லைக் அந்த பிரின்சஸ் மாதிரி. அவங்க வந்து ஒன் ஆஃப் த அன்சார் மக்களோட அன்சார் சஹாபியோட போர்க்கொள்ளையாக போயிருக்காங்க. அண்ட் அந்த அன்சாரியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்வியஸ்லி சீஃபோட டாட்டர்னால் இன்னும் ஹை ரேன்சம் வைக்கலாம்ல. ஒருத்தவங்களுக்கு நியாயமான ஒரு ப்ரைஸ் தான் வைப்பாங்க. அண்ட் சீஃப்னா ஆப்வியஸ்லி அவங்களுக்கு ஒரு ஹை ரேன்சமாக இருக்கும். அது வச்ச உடனே என்ன ஆச்சுன்னா, இஸ்லாமோட பியூட்டி என்னென்னா, இந்த யார் வந்து இந்த ரேன்சம் வைக்கிறாங்களோ, உங்களுக்கு இதுதான் வந்து உங்களோட வேலை அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்களோ, த பர்சன் யார் வந்து அவங்க யார் மேலே ரேன்சம் வச்சுருக்காங்க அவங்க வந்து நெகோஷியேட் பண்ணலாம். ஸோ என்ன இருக்குது, இந்த நெகோஷியேஷனுக்கு இந்த ஜுவைரியா வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நான் வந்து ரசூல்லாட்ட போய் நெகோஷியேட் பண்ணோன்னே சஹாபியை விட்டுருக்காங்க. அதோடு என்னாச்சுன்னா, அப்போது இது வந்து இந்த ஸ்டோரி வந்து ஐஷா நாஹி நரேட் பண்ணுறாங்க பிற்காலத்தில். அவங்க சொல்லி காட்டுறாங்க, இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் வீட்டில் இருந்தாங்க, நாங்கள் வீட்டில் இருந்தோம். அப்போ திடீர்னு வெளியே வந்து யாரோ டோரை தட்டுறாங்க. டோரை தட்டினோடனே வந்து நான் வந்து போய் திறந்து பார்த்தா ஜுவைரியா நிற்கிறாங்க. அண்ட் அவங்க அவ்வளோ அழகும், அவங்கள வந்து எப்படின்னா எந்த அளவுக்கு அழகாக இருந்தாங்கன்னு யார் அவங்கள பார்த்தாலும் அந்த அழகு அவ்வளோ அவங்கள வந்து இது பண்ணிடும். லைக் அவ்வளோ அழகாக இருப்பாங்க அவங்க. அண்ட் அவங்கள பார்த்த உடனே எனக்கு அவங்கள பிடிக்கல. எக்ஸாக்டாக பிடிக்கலன்னு வார்த்தை சொல்லலை. பட் ஐஷா நாயோட பியூட்டி என்னென்னா வந்து அவங்க அந்த டைம் யங்காகவும் இருந்தாங்க. அண்ட் சுபானில் அவங்க வந்து ஷி வாஸ் ஓப்பன் அபவுட் ஹர் ஃபீலிங்ஸ். அண்ட் தேர் இஸ் நத்திங் ராங் இன் ஹேட்டிங் சம் ஒன். அதை வந்து ஆக்ட் ஆன் பண்ணக்கூடாது. அந்த ஃபீலிங் எனக்கு வந்து இவங்களை பிடிக்கல, அது பண்ணலை. ஆனால் அந்த என்ன இருந்தாலும் ரெஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணுவோம், அவ்வளோதான். அவங்க பின்னாடி ஃபசாது பேச போகிறது கிடையாது, எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. இஃப் யூ லைக் சம் ஒன், யூ ஹேட் சம் ஒன், தட் இஸ் நாட் யூ. அது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு விஷயம். எதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும், அந்த ஃபீலிங்கனால நம்ம என்ன பண்ணுறோம். அதுக்காக ஒருத்தவங்களை பிடிக்கலன்னு சொல்லி அவங்கள போய் தப்பாக பேசுகிறோமா, அப்போ தான் அது ஹராமாக போகுது. பிடிக்கல அவ்வளோதான். ஜஸ்ட் நீ ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணி நீ பாட்டுக்கு உங்கள் விஷயத்தை பார்த்துட்டு போகிறீங்கன்னா அது எந்த காலத்தும் தப்பு இல்லை. அண்ட் ஐஷானையும் அதை வந்து இப்போ நம்மளுக்கு காட்டுறாங்க. அண்ட் ஆல்ரெடி மற்ற மனைவிகளையும் நம்ம பார்த்தோம். அவங்க ஓப்பனாக சொல்லுவாங்க, எனக்கு அவங்கள பார்த்து பொறாமையாக இருந்துச்சு, அவங்கள பார்த்து ஜெலஸாக இருந்துச்சு, அவங்கள எனக்கு பிடிக்கல, ஓப்பனாக சொல்லுவாங்க. அதுக்காக அவங்க தப்பு பண்ண போகிறதே கிடையாது. அதுதான் நம்ம தாய்களோட பியூட்டி. அண்ட் இஸ்லாமோட பியூட்டி அதுதான். ஸோ அவங்க சொல்கிறாங்க, அவங்கள பார்த்த உடனே எனக்கு அவங்கள பிடிக்கல. அண்ட் இதில் ஐஷா நாஹி அவங்க கணவரை பற்றியும் சொல்கிறாங்க. அண்ட் எனக்கு அவங்க மெயினாக ஏன் பிடிக்கலன்னா, நான் அவங்கள்ட்ட என்னத்தை பார்க்குறேனோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே பார்ப்பாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக தெரியும். அவங்களுக்கும் அந்த தெரியும். பிகாஸ் அவங்க ஹஸ்பண்ட் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆல்சோ லவ்ஸ் பியூட்டி, ஹூ டசன்ட். புரியுதுல உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கான்செப்டில். ஸோ அதை பார்த்தோன்னே எனக்கு பிடிக்கல. அண்ட் அவங்க வந்தோடனே அவங்க சொன்ன அந்த மாதிரி வந்து ரசூலாட்ட எனக்கு பேசணும் அப்படின்னு சொன்னோடனே ஆப்வியஸ்லி இட் இஸ் அவங்க வந்து பிரிசனர் ஆஃப் வார். அவங்க வந்து கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லா, நான் வந்து ஜுவைரியா பின்த் ஹாரிஸ், நீங்கள் இந்த கேப்சர் பண்ண கிளானோட சீஃபோட மகள் நான் தான். அண்ட் இப்போ நடந்திருக்க இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், எல்லாமே தெரியும். நான் வந்து உங்களோட உதவி தேடி வந்திருக்கிறேன். என்ன உதவி அப்படின்னு சொன்னோன்னே, இந்த மாதிரி ரேன்சம் இருக்குது, இந்த ரேன்சம் பே பண்ணுறதுக்கு இந்த ஹை ப்ரைஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு பேச வந்திருக்கேன்னு சொன்னோன்னே, அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐஷா நான் யோசித்த மாதிரியே அவங்க சொல்கிறாங்க, இதை விட சிறந்ததாக நான் உங்களுக்கு ஒன்று தரட்டுமா, இதை விட சிறந்ததை நீங்கள் என்ன தருவீங்க, இந்த ரேன்சம் பே பண்ணுறதை விட என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் உங்களோட ரேன்சமை பே பண்ணி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன். அது கிட்டத்தட்ட உங்களோட மகர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் மகரை நான் உங்கள் ரேன்சம் பே பண்ணி நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு சொன்னோடனே ஜுவைரியா நாஹிக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக யாரை லைக் அவங்க வந்து அப்படியே ரசூல்லாவோட ஆஃபரை அக்செப்ட் பண்ணி, அந்த பக்கத்தில் முன்னாடி பார்த்தா ரைஹானான்னு இருந்தாங்க, அவங்க அக்செப்ட் பண்ணலை, அவங்களோட பர்சனல் ரீசன்ஸ். பட் இவங்க ஜுவைரியா நாஹி வந்து கண்டிப்பாக யாரை சொல்ல நான் அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. பட் ஆப்வியஸ்லி அக்செப்ட்னா
அந்த ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஆப்வியஸ்லி மேரேஜ் வந்து அவங்க வாப்பா அந்த மூலம் தான் ஒஃபிஷியலாக தான் பண்ண முடியும். இந்த இடத்துல அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இது இப்போது இவங்க ஆனால் என்ன ஆகுது, இந்த சைடில் இது நடந்துட்டுருக்குது. ஜுவேரியா நாயகி வந்து ரசூல்லாட்ட இது மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. பட் அவங்க வீட்டு சைடில் அவங்க ஜுவேரியா நாயகியோட வாப்பி இந்த சீஃப் ஆஃப் த கிளான் அவங்க வந்து ஆப்வியஸ்லி ரேன்சம், அவங்களுக்கு இன்னும் இந்த செய்தி வரல, இந்த மாதிரி அவங்க ரசூல்லாட்ட பேசினா வரல. ஸோ அவங்க அந்த ரேன்சம்லாம் ப்ரிப்பேர் பண்ணி என்ன பண்ணுறாங்களோ, அவங்க வந்து ஒரு ஃபுல்லாக ஆட்டு மந்தை, அவங்க அழகான கோட்டு ஷீப்லாம் என்ன பண்ணுறாங்களா எடுத்து அவங்க ரேன்சமுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. வரும்போது இந்த அக்கீக் வேலிக்கு வராங்க. அண்ட் அக்கீக் வேலி பார்த்தோம்னா மதீனாக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த அக்கீக் வேலிக்கு லாஸ்ட் ஒரு பவுண்ட்ரி மாதிரி வச்சுக்கோங்களேன். அதை ஏறி இறங்கி வந்தோடனே மதீனா வந்துடும். நம்ம கூபா மதீனாலாம் வந்துடும். அதை நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல. ஸோ இந்த அக்கீக் வேலி வரும்போது என்னாச்சா, ஒரு வாட்டி அந்த சீஃப் அவங்க வந்து ஹாரிஸ் என்ன பண்ணுறாங்களா, அப்படியே வந்து இந்த அவங்க வச்சு அந்த கொண்டு வந்து அந்த ஃபுல்லாக அந்த ரேன்சம்லாம் பார்க்குறாங்களாம். அதை பார்த்தோடனே ஜஸ்ட் லைக் உங்களோட ஒரு சொத்து நீங்கள் வந்து எல்லாம் சம்பாதிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அப்படியே பார்க்குறாங்களா. பார்த்தோன்னே என்னாச்சுன்னா அந்த ஆடுகள் எல்லாமே நல்ல தரமான நல்ல ஹெவியான ஆடு. அந்த அந்த மந்தையில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக 2 ஆடு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக இருந்துச்சான். சரியா, என்னமோ ரீசன் மேபி எக்ஸ்ட்ரா நல்ல உள்ளே இருந்திருக்கும் ஆர் எனிதிங், நம்ம என்ன ரீசன் நல்ல எக்ஸ்ட்ரா இதனால் அதை பார்த்த உடனே அவங்க என்னாச்சா, சரி ஓகே இந்த 2 மட்டும் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல அக்கீக்கில் வந்து ஒழிச்சு வச்சுட்டு நம்ம போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எடுத்துகிட்டு நம்மளே எடுத்துகிட்டு போயிடுவோம். இதை அவங்களுக்கு கொடுக்க மனசே வரல. அண்ட் மேபி அதை வச்சு எக்ஸ்ட்ரா ப்ரீடிங் பண்ணலாம், எதாவது யோசிச்சிருப்பாங்கல்ல. ஸோ அதை என்ன பண்ணுறாங்க, அந்த 2த்தையும் அந்த அக்கீக் வேலியில் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இடத்துல போய் ஒழிச்சு வச்சு ஒரு மரத்தில் கட்டி வச்சுட்டு அப்புறம் மிச்சம் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறாங்களா கொண்டு மதீனாக்கு வந்துடுறாங்க. மதீனாக்கு வந்து அவங்க வந்து ரசூலாட்ட வந்துட்டு இந்த மாதிரி என்னோட மகளோட ரேன்சமாக நான் வந்து இந்த இதான் என்னோடய ஆஃபரிங், நீங்கள் வச்சுக்கிறங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களாம். சுபஹானல்லாஹ். அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு ரசூலாட்ட ஆல்ரெடி தெரிவிச்சிட்டான். அக்கீக் வேலி என்ன நினச்சோ எல்லாத்தையும் தெரிவிச்சிட்டான். அப்போது ரசூல்லாட்ட வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு கேட்குறாங்களா, இதெல்லாம் சரி, அந்த 2 ஆடு நீங்கள் அந்த அக்கீக் வேலியில் ஒழிச்சு வச்சிங்களே, அந்த ஒரு இடத்துல போய் இந்த இடத்துல நீங்கள் கட்டி வச்சிங்களா, அந்த ஆடு எங்கே அப்படின்னு கேட்டாங்களாம். இதை கேட்ட உடனே அப்படியே அவங்க மலைச்சி போயிடுறாங்க. கண்டிப்பாக அதோடு அவங்க அங்கேயே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், நீங்கள் தான் நான் அல்லாஹ் ஒருத்தனே அண்ட் நீங்கள் தான் கண்டிப்பாக அவனோட நபி அப்படின்னு சொல்லி நான் வந்து சாட்சி, நான் வந்து இது பண்ணுறேன், நான் என் ஷஹாதா கொடுக்குறேன்னு சொல்லி அங்கேயே அப்படி இஸ்லாம் அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ சுப்ஹானல்லாஹ், இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட முஅஜிஸாத். நான் முன்னாடி வந்து நான் கராமத்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த கராமத்துக்கெல்லாம் யூஸ்வலாக நம்ம மிரக்கல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஆனால் ரீசெண்டாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு, இந்த கராமத்துகள் அப்படின்னு சொல்கிற வார்த்தை யூஸ்வலாக வந்து இந்த மிரக்கல்ஸ் வந்து நம்ம யூஸ்வலாக அப்பார்ட் ஃப்ரம் த ப்ராஃபிட்ஸ் அவுலியா ஆஃப் அல்லாஹ் மற்றவங்கள்லாம் பண்ணாங்கன்னா நம்ம கராமத்து, அதாவது சஹாபாக்கள்லேருந்து மற்ற ஆட்கள்லாம் பண்ணுற விஷயத்த கராமத்துன்னு சொல்லுவோம். பட் நபிமார்கள், எனி ப்ராஃபிட் ஆஃப் அல்லாஹ், எந்த நபிமார்களும் அவங்க பண்ணுற மிரக்கல்ஸ், இப்போ மூசா நபி வந்து கடலை பிறந்தாங்க, அவங்க கம்பு வந்து இதாக பாம்பா மறிச்சலாம், அதெல்லாம் முஅஜிஸாத் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதை எனக்கு ரீசெண்டாக தெரிய வந்துச்சு. அண்ட் இஜாசானா வந்து வார்த்தை, அதுக்கு மீனிங் இஜாசத்துன்னு சொன்னால் வந்து அரபிக்கில் வந்து இஃப் ஐம் நாட் ராங் பெர்மிஷன், அதுக்கு வந்து அனுமதி அப்படின்னு சொல்கிறது. ஸோ மோஜிசாத்னா அல்லாவோட அனுமதியால் பண்ணுற விஷயங்கள் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இஃப் எனி ஒன் கேன் கரெக்ட் மீ, நான் இன்ஷால்லா இன்னும் டீல்ஸ் கிடச்சுன்னா அதை பற்றி கேட்டு வரேன். ஸோ நபிமார்கள் பண்ணுறது வந்து மோஜிசாத்கள் அப்படின்னு மோஜிசாத்னு சொல்லுவோம். ஸோ இது ஒன் ஆஃப் த ப்ரூஃப் ஆஃப் ப்ராஃபிட்ஹுட். ஸோ ரசூல்லாவோட ஒன் ஆஃப் த மூஜிசாத்தில் இது ஒன்று வந்துச்சு. அவங்க இது சொன்னோன்னே அங்கேயே ஷஹாதா எடுத்துடுறாங்க. அதோட வந்து அந்த ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களோட 2 மகன்களும் அவங்களும் அங்கேயே இஸ்லாமுக்கு வந்துடுறாங்க. அண்ட் இப்போ இந்த டிரான்சாக்ஷன், ஸோ அந்த ரேன்சம் வந்தாங்க. ஸோ ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்கள அக்செப்ட் பண்ணிடுறாங்க. அவங்கள வந்து அவங்க திருப்பி அவங்க வாப்பாட்டையே கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒஃபிஷியலாக வந்து ப்ரொபோசல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி உங்கள் மகளை நான் கல்யாணம் பண்ணலாமான்னு சொன்னோன்னே கண்டிப்பாக ரசூல்லா வந்து மகளை கேட்டாங்கன்னா யார் என்ன சொல்ல போகிறா, கண்டிப்பாக யார் ரசூல்லான்னு சொல்லி சொன்னோடனே அதோட எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். அண்ட் அந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்யாணம் முடிச்சோடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மற்ற மனைவிகள் அவங்களுக்கு வந்து ஜுவைரியா ரலியல்லாஹு தஆலாக்கும் ஜுவைரியா நாய்க்கும் வந்து ஒரு வீடு வந்து எழுப்பப்பட்டது. அண்ட் இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த செய்தி அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகும். கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆகணுன்னே இப்போ சஹாபாக்கள்னா போதான் இந்த மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல் கல்யாணம்னா எவ்வளோ ஸ்பெஷலான விஷயம். இந்த செய்தி வந்த உடனே திடீர்னு சஹாபாக்களுக்கு அப்போ ஒரு யோசனை வருது, சுப்ஹானல்லாஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட இன்லாஸ், அவங்களோட குடும்பத்தினர்கள் நம்ம வந்து போர்க்கொள்ளையாக வச்சுட்டுருக்கிறோமா, பிரிசனர் ஆஃப் வாராக வச்சுட்டுருக்கோமா அப்படின்னு சொல்லி அதில் எல்லாரையும் அந்த பனில் முஸ்தலிக்கில் யாரெல்லாம் வந்து கேப்சர் பண்ணாங்களோ எல்லாரையும் உடனே ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த பியூட்டியை பார்த்த உடனே ஃபஸ்ட்டு சீஃப் ரிலிஜன் அக்செப்ட் பண்ணிட்டாரு. அண்ட் இந்த ஒரு
பிரிசனர் ஆஃப் வாரை வந்து ஒரு ஒரு அவங்களுக்காக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னோன்னே இது கண்டிப்பாக பார்த்தோன்னே அதோட நிறைய பேர் பனில் முஸ்தலிக்கு அவங்களும் இஸ்லாமுக்கு வந்துடுறாங்க. இஃப் நாட் ஆல், மெனி ஆஃப் தம், முக்கால்வாசி பேர் அவங்க எல்லாரும் வந்து இஸ்லாமுக்கு வந்துடுறாங்க. அண்ட் அதோட எல்லாருக்கும் பயங்கர ஒரு சந்தோஷம், ஒரு பியூட்டி. அண்ட் ரசூல்லாவோட இன்லாஸ் புதுசாக வந்துட்டாங்க, எல்லாம் அப்படியே ஒரு பெரிய விஷயமா அது. அண்ட் இந்த விஷயத்தை பற்றி ஆயிஷா நாயகி வந்து அவங்களும் சொல்லி காட்டுறாங்க. எந்த பெண்மணியுமே, எனக்கு தெரிஞ்ச எந்த பெண்மணியுமே அவங்களோட மக்களுக்கு இந்த அளவுக்கு பிளெஸ்ஸிங் வந்து கொண்டு வந்து எனக்கு தெரியாது. ஏன்னா ஜுவைரியா நாயகி அவங்க ஒரு கல்யாணத்தினால தி பிக்கர் பிளெஸ்ஸிங் இஸ் எல்லோரும் இஸ்லாமுக்கு வந்துடுறாங்க. அதுதான் ஃபஸ்ட்டு பிளெஸ்ஸிங்கு. அண்ட் த செகண்ட் பிளெஸ்ஸிங்கில் அவங்களுக்கு ஃப்ரீடமும் கிடச்சிருது. அண்ட் இந்த உலகத்தில் இருக்க அவங்க எடுத்த சொத்து சுகம் எல்லாமே கிடச்சி இந்த வாட்டி ரிட்டர்ன் போகும்போது த பியூட்டி இஸ் தே பிகம் பிலீவர்ஸ். தட் இஸ் த பிக்கெஸ்ட் பிளெஸிங் இந்த இடத்துல அவங்க கிடச்சி. சுப்ஹானல்லாஹ். ஸோ ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, யாருமே இவ்வளோ பிளெஸிங் கொண்டு வந்த ஒரு பெண்மணியை நான் பார்த்ததில்லை. ஸோ ஐ ஹேட் ஹர்ன்னு சொன்னாங்க. ஆனால் அவங்களோட பிளெஸிங்கை பற்றி பேசுகிறாங்கன்னா இதுதான் ஆயிஷா நாயகியோட பியூட்டி. அண்ட் நம்ம தாய்மார்கள் எல்லாருமே நான் அதை பற்றி சில விஷயங்கள் நம்ம பார்க்கவும் போகிறோம் அடுத்த செஷனில். ஸோ அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த செஷன் நம்ம இந்த முனாஃபிக்குங்களோட செஷன் வந்து சாப்டர் வந்து இப்போ இதோட முடியுது. ஸோ இப்போது அடுத்தடுத்து என்ன நடக்க போது நம்ம இன்ஷால்லா பார்ப்போம். இதோட உங்களுக்கு யாருக்கு இந்த டவுட்ஸ் ஒரு ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் இன்ஷால்லா. எனி ஃபீட்பேக் ஆர் எனிதிங்? இல்லை ப்ரோ, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே. ஸோ இதுக்கு மேலே யாருக்கு எந்த டவுட்ஸ் இல்லைன்னா இன்ஷால்லா நம்ம துவாக்கு போவோம். மைக்ஸ் அன்மியூட் பண்ணி ஆமீன்னு சொல்லுங்கள். பரக்கத்தா இருக்கும். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا وحبيبنا ونبينا ومولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم آمين. إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. حسبنا الله آمين. نعم الوكيل نعم المولى ونعم النصير. اللهم آمين. أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار السالمين، وأدخلنا آمين. الجنة بسلام آمنين، وقنا ربنا شر الظالمين، فانصرنا على القوم الكافرين. ربنا آمين. لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا آمين. ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. رب اجعلني آمين. مقيم الصلاة ومن ذريتي ربنا وتقبل دعاء. ربنا اغفر لي ولوالدي وللمؤمنين يوم يقوم الحساب. ربنا آمنا فاغفر وارحم وأنت خير الراحمين. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار السالمين، وأدخلنا آمين. الجنة بسلام آمنين، وقنا ربنا شر الظالمين، فانصرنا على القوم الكافرين. யா அல்லாஹ், آمين. யா ரஹ்மான், யா ரஹீம், வானங்களையும் பூமியையும் இருளில் அனைத்தையும் படைத்து ஆட்சி செய்ய உனக்கே எல்லா புகழும். எங்கள் கண்மணி يا நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சாந்தியும் சமாதானத்தையும் இறக்கிருப்பாயா யா அல்லாஹ். எங்கள் பிதா ஆதம் رب. அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரை வந்த எல்லா நபிமார்கள் மீதும் சாந்தியும் சமாதானத்தையும் இறக்கிருப்பாயா யா அல்லாஹ். آمين. அன்பு குடும்பத்தார்கள், அன்பு தாபியங்கள், சஹாபாக்கள், தாபியங்கள், தாபியங்கள், அவுலியாக்கள், அன்பியாக்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள் மீது சாந்தியும் சமாதானத்தையும் இறக்கி வைப்பாயா யா அல்லாஹ். எங்கள் மீது, எங்கள் குடும்பத்தார்கள், எங்கள் உற்றார் உறவினர்கள், எங்களுடைய நண்பர்கள் குடும்பத்தார்கள், உலகத்தில் இருக்க அனைத்து முஸ்லிம் மூமியமார்களும் சாந்தியும் சமாதானத்தையும் இறக்கி வைப்பாயா யா அல்லாஹ். எடுத்துரைப்பிற ஷைத்தானின் தூண்டுகளை விட்டும், ஜின்களின் சேட்டைகளை விட்டும், பலா முசீபத்துகளை விட்டும், நோய் நொடிகளை விட்டும், வறுமையை விட்டும், ஏழ்மையை விட்டும், தாழ்மையை விட்டும் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். பிறர் உன்னுடைய آمين. படைப்பிலிருந்து கையேந்துவதை விட்டும், ஷிர்க்கை விட்டும், முஷ்ரிக்கீன்கள் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். ஹலாலான آمين. ரிஸ்க், மக்கான வாழ்வையும், இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வை பெற்ற உன்னுடைய நல்லடியார்களின் கூட்டத்தில் எங்களை சேர்த்து வைப்பாயா யா அல்லாஹ். பலா முசீபத்துகளை آمين. விட்டும், நோய் நொடிகளை விட்டும் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். கந்திஷ்டிகள், செய்வனிகள், சூனியங்களை விட்டும், சூனியங்களை விட்டும், சூழ்ச்சிக்காரருடைய சூழ்ச்சியை விட்டும், பொறாமைக்காரருடைய பொறாமை விட்டும் எங்களை பாதுகாத்துறியா அல்லாஹ். ஹசதை விட்டும் எங்களை آمين. பாதுகாத்துறியா அல்லாஹ். யா அல்லாஹ், آمين. இந்த உலகத்தில் வாழும் காலம் எல்லாம் உண்மையான முஸ்லிமாக மூமினாக வாழ்ந்த, மௌத்தாம் போது உண்மையான முஸ்லிமாக மூமினாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை நாவாலும் மனசாலும் கூறிய வண்ணத்திலே எங்கள் மௌத்தை கொடுத்து, ஷஹீதான மௌத்தை கொடுத்து, எங்க பர்சாக் வாழ்வை சொர்க்கத்தின் பூங்காவன் வாழ்க்கையாக ஆக்கி வைத்து, ஆகிரத்தில் எழுப்பப்படும் போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற கலிமாவை நாவாலும் மனசாலும் கூறிய வண்ணத்திலே, உன்னை வணங்கி கொண்டிருக்கும் வண்ணத்திலே எங்கள் ஆகிரத்தை எழுப்பி வைப்பாயா யா அல்லாஹ். நாங்கள் ஆகிரத்தை எழுப்பப்படும்
அனுப்பப்பட்ட அந்த ஒரு நொடியிலிருந்து மறுமை முழுவதும் உன்னுடைய ஹபீப் எங்கள் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூடவே இருக்கும் பாக்கியத்தை எங்கள் தந்தல்வாயாக யா அல்லாஹ். அவர்கள் கூடவே ஆமீன். இருந்து அவருடைய ஷஃபாத்துக்கு அவருடைய ஷஃபாத்தை பெற்ற மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ் உன்னுடைய ஆமீன். ரிதுவானுக்காகவே வாழ்றோம் யா அல்லாஹ். உன்னுடைய ரிதுவானை அடைந்த மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். உன்னுடைய கருணை ஆமீன். உள்ளார மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். உன்னுடைய கருணையை நீ எல்லா கருணையும் உன்னுடைய எல்லா கருணையும் ஆகிரத்துக்காக நீங்க வைத்திருக்கிறாயா யா யா அல்லாஹ். அந்த அந்த கருணைக்கு தகுதியான மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நாயனே. ஆமீன். இந்த உலகத்தில் உன்னோட ஹபீப் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹப்பத்தால் எங்கள் உள்ளங்களை நிரப்பி வையா அல்லாஹ். அவர்களை நாங்கள் எவ்வாறு நேசிக்கணுமோ எவ்வாறு அறியணுமோ அவ்வாறு நேசிப்பதற்குரிய பாக்கியத்தை எங்கள் தந்துருவாயா யா அல்லாஹ். உன்னை நாங்கள் எவ்வாறு அறிந்து கொள்ளணுமோ எவ்வாறு புரிந்து கொள்ளணுமோ எவ்வாறு அடையணுமோ அவ்வாறு அடையக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக நாயனே. ஆமீன். யா அல்லாஹ் யா ரஹ்மான், இந்த உலகத்திலே பல முசீபத்துகள் சூழ்ந்திருக்கு யா அல்லாஹ். இந்த முஸ்லிம் உன்னோட ஹபீப் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கியா அல்லாஹ். இந்த காசாவிலையும் சரி உலகத்துல எந்த எந்த இடத்துல முஸ்லிம் மூமின்மார்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் லேசான வாழ்க்கையை தந்து இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியான வாழ்க்கையை தந்தல்வாயா யா அல்லாஹ். முஸ்லிம்களுக்கு முஸ்லிம் மூமின்மார்களுக்கு காஃபிர்கள் மீது வெற்றியை தந்தல்வாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ் யார் யாரெல்லாம் இந்த இந்த போர்களில் இந்த கஷ்டத்திலையும் வஃபாத் ஆகிறார்களோ அவர் அனைவருக்கும் ஷஹீதான அந்தஸ்தை தந்தல்வாயா யா அல்லாஹ். உயர்ந்த தர்ஜா தந்தல்வாயா யா அல்லாஹ். ஆகிரத்துல உயர்ந்த சொர்க்கத்தை தந்துடுவாயாக யா அல்லாஹ். மறுமையில உன்னுடனும் உன்னோட ஹபீபுடனும் உன்னோட மலக்குமார்களும் உன்னோட அனைத்து நபிமார்களுடனும் உயர்ந்த சொர்க்கத்திலே சந்தோஷமா வாழக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். நாங்கள் உன்னை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மக்கள் நாங்கள் உன்னை பார்த்து மனம் குளிர்ந்த மக்களாகவும் நீ எங்களை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ் இஸ்லாமின் 5 தூண்களை விடாமல் கடைபிடிக்கக்கூடிய மக்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். ஆமீன். எங்க வாழ்க்கையில பரக்கத்தான ரஹமத்தான ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். இந்த செஷன்ஸ்ல கூடி இருக்க அனைத்து மக்களுடைய பாவங்களை மன்னித்துடுவாயா யா அல்லாஹ். இந்த செஷன்ஸை பரக்கத்தான ரஹமத்தான செஷன்ஸ் ஆக்கி வைப்பாயா நான் எங்களை எஃபர்ட்ஸை நீ அக்செப்ட் பண்ணியா அல்லாஹ். நாங்கள் ஏதேனும் தவறுகள் பிழைகள் செய்து விட்டால் எங்களை மன்னித்து விடியா அல்லாஹ். எங்களை தண்டித்து விட நான் என்ன ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அதாபன்னார். யார் யாரெல்லாம் எங்களிடம் துஆ கேட்க சொன்னார்களோ அவர் அனைவரோட துஆக்களையும் கபூல் செய்வாயா நானே. அனைவரோட ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றுவாயா யா அல்லாஹ். அவர் சிரமங்களை நீங்க செய்வாயா நானே. இம்மையிலும் மறுமையிலும் அதிகமான கருணையை காட்டி வைப்பாயா யா அல்லாஹ். ரப்பி ஸித்னி இல்மா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வகினா அதாபன்னார் وادخلنا الجنة مع الأبرار يا عزيز يا غفار يا رب العالمين. اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد آله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. الفاتحة. تقبل الله منا ومنكم. السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام. إن شاء الله அடுத்த செஷன் சந்திப்போம். إن شاء الله.